அனைவருக்கும் ரெடி ஆயிடுச்சு இல்ல என்ன ரெக்கார்டிங் வரல. ரெக்கார்டிங் ஆயிடுச்சுண்ணா. சரி. இல்ல சார், லிங்க் ஆகிட்டே இருக்கு. ஓகே சார், ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கா சார்? லிங்க் ஆகுது ஆகுது சார், ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். சரி ரைட். எனக்கு இங்க ரெக்கார்டிங் காமிக்கல. சரி ரைட்டு, காமிச்சா ரைட்டு சார். இப்போ நேரம் இறைவணக்கம் போயிடலாம் சார். நீங்க வாங்க எம்ஜிகே சார். சிற்றம்பலம் இறைவணக்கம் பாடலாங்களா? சிற்றம்பலம். பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நான் கலந்து உனக்கு தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானே. பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாய் தவிர படைப்பானை. இன்னதன்மை என்றறிவொன்னா எம்மானையில் வந்த பிரானை, அன்னம் வைகும் வயல் வளனத்து ஆணியாரூரானை மனக்கருமாமே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமிகடை கண்களே. முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஒருகை முகந்தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொல்வேனாம். சிவாது சிற்றன்பலம். நன்றி திரு பாண்டிக்குடி சதீஷ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம் சார். வாய்ஸ் கிளியரா இருக்கு சார். வாய்ஸ் ஹலோ. எம்ஜிகே சார், வாங்க சார், பேசுங்க சார். சார் வாய்ஸ் கேக்குதுங்களா சார்? கேக்குது, நடுவில் தான் கொஞ்சம் விட்டு போச்சு. இப்போ பரவாயில்ல, பேசுங்க சார். ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். அனைவருக்கும் வணக்கம். இந்த சார் வாய்ஸ் எடுக்குதுங்களா? கேக்குது சார், பேசலாம். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். நமது குருநாதர் திண்டுக்கல் திரு பி சின்னராஜையா அவர்களின் முதல் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு இணைந்திருந்த அனைவருக்கும் நமது குழுவின் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நாள் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற நாள். நம்ம எல்லாரும் இந்த தருணத்தை ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த தருணம். இதுக்கு பின்னாடி தலைவரோட உழைப்பையும் தாண்டி பண்றது நமது குழுவை தாண்டி உழைப்பும் இருக்கிறது. இது ரொம்ப சந்தோஷமான செய்தி. இந்த தருணத்துல இருந்து நம்ம நிறைய நம்ம தலைவருடைய குருவினுடைய புத்தகங்கள் வர இருக்கிறது. முதல் புத்தகமாக அவர் விருப்பப்படியும் நமது விருப்பப்படியும் குருவோடு ஒரு பயணம். இப்போ அந்த புத்தக வெளியீட்டு விழாவை பத்தி அதிகமா நம்ம பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல விழா உரையாக நமது நாயகர் தலைவர் திரு திண்டுக்கல் திரு பி சின்னராஜையா அவர்களை விழா உரையாற்ற வரவேற்கிறோம். வாங்க சார். 5 கரத்தனை ஆனை முகத்தினை
இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். புஸ்தகம் அப்படிங்கிறது வந்து இது நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு ப்ராஜெக்ட். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நிறைய யோசனை பண்ணி எப்போ எழுதுறது அப்படின்ட்டு இந்த புஸ்தகம் எழுதி அது வெளியே கொண்டு வர்றதுங்கிறதே ஒரு நிறைய காமெடியெல்லாம் நடந்தது. அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் என்னாச்சுன்னா, இவ்வளவு வருஷம் நீங்கள் வந்து ஜோதிடத்துறையில் இருக்கீங்க, ஆனால் புஸ்தகம்லாம் போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லா நண்பர்களுமே சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதாவது இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் அப்படின்னுவாங்க. அந்த கணக்கா நிறைய இடிச்சுரைக்கிறதுக்கு நண்பர்கள் இருந்தாங்க, சொந்த பந்தம் இருந்தது. நம்ம ஜோதிட சொந்த பந்தமாகட்டும், தமிழ் சொந்த பந்தமாகட்டும், எல்லாருமே வந்து புக் எழுதணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நானும் தள்ளி வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு ஒரு நாள் வீரம் வந்து இந்த உடைவாளை உருவிட்டு கிளம்புவோம்பாங்கல்ல, அது மாதிரி கிளம்பியாச்சு. எப்படின்னா புஸ்தகம் எழுதியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிறப்பிட்டு அதுவும் இந்த புக் எழுதுறவங்கலாம் வந்து ஒன்று நைட்டில் உட்காந்து எழுதுறாங்க, இல்லாட்டி தனிமையாக உட்காந்து எழுதுறாம்பாங்க, இல்லாட்டி காட்டுக்குள்ளே உட்காந்து எழுதுறாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வித்தியாசமாக எங்கனையாவது உட்காந்து எழுதுவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அதானே. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு புஸ்தகம் கிஸ்தமெல்லாம் எடுத்து அதனை எழுதுறதுக்கு பேப்பர்லாம் எடுத்துக்கிட்டு நோட்லாம் எடுத்துக்கிட்டு நேராக கொடைக்கானல் போயாச்சு. நான் வந்து அடுத்த 4 நாள் வந்து நான் புஸ்தகம் எழுதிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. கிளம்பி போய் அங்கே உட்காந்து எழுதுறேன் எழுதினவாடே இல்லை. அதாவது நமக்கு ஓடவே இல்லை. அப்புறம் தான் பார்த்துட்டு வாய்ஸ் ரெக்கார்டிங்காக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வாய்ஸாக கொடுத்து அதுவும் செட் ஆகலை. அது வந்து நெட்டு ஸ்பீடு பத்தலை அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று. மொத்தத்தில் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே நண்பர்கள்லாம் வருவாங்க இல்லையா, எல்லாரும் சேர்ந்து வாங்க அப்புறம் சாயங்காலம் எழுதுவீங்களாம் காலையில் எழுதுவீங்களான்னு போய் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றுனதுல சரியா போச்சு. அவ்வளோதான், 4 நாள் முடிஞ்சு வச்சு. புஸ்தகம் எழுதலை, ஒன்றும் எழுதலை. அந்த பேப்பரை அப்படி பத்திரமா கொண்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. இப்படி நம்மளுடைய புஸ்தக அனுபவம் அப்படிங்கிறது இருந்தது. அப்போதான் ஒரு பக்கம் பார்க்குறப்ப வந்து நம்ம நிறையா படிச்சுட்டே இருக்கோம் இல்லையா, தினம் படிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படிங்கல அந்த படிச்சுக்கிட்டே வர அடுத்தடுத்து திருப்பி படித்தா தான் அந்த விஷயங்கள் நினைவில் நின்றுட்டே இருக்கும். இல்லாட்டி அதை பயன்படுத்திகிட்டே இருக்கணும். ஒரு பாடலாகவே இருந்தாலும் அதை சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் இருக்கேன், இல்லாட்டினா மறந்துடுவோம். அப்போ இந்த நமக்கு வரக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு ஆவணமாக தொகுத்து வச்சோம்னாக்க அது வந்து நிச்சயமாக பின்னால் வர்ற ஒரு நம்மளுடைய ஜோதிடத்துறையில் வர்றவங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனைகளை எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ இது வந்து ரொம்ப வேல்யூவான யோசனை இல்லையா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்றாங்க இல்லையா. அப்போ சரி, அப்போ அந்த புஸ்தகம் அப்படிங்கிற அந்த ஒரு வேலையை வந்து செஞ்சிடலாம் அப்படிங்கிறத கையில் எடுக்க ஆரம்பிக்கிறேன். எடுக்க ஆரம்பித்து நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதே வேலையில் நம்ம நேயர்கள் நிறையா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஏற்கனவே நம்ம வெளியிட்ட கருத்துக்கள் எல்லாமே வந்து நிறைய எழுத்து வடிவத்திலேயே வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறது. நிறைய பேர் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, இங்கே நான் நோட்ஸ் எடுப்பேன். எப்போவுமே நம்ம ஒரு ப்ரோக்ராமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்ப்நெயிலை போட்டு ஒரு டைட்டிலை போட்டு ஒரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணதுமே இஷ்டத்துக்கு பேசுறதுங்கிற மாதிரி இருக்காது. அது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்டஃபாக இருக்கும். நம்ம இதில் சப்ஜெக்ட் எப்படின்னா, நான் அப்படி நினச்சிக்கிட்டு பேசுகிறேன். எப்படின்னா ஒரு கருத்தை சொல்கிறோம், அந்த கருத்துக்கான எதிர்கருத்துக்கள் என்ன இருக்கும், அதுக்கான விதிகள் என்ன இருக்கும், விதிவிலக்குகள் என்ன இருக்கும், இந்த எல்லா பாயிண்ட்டையும் உள்ள ஒன்றா சேர்த்து அதுக்கான எடுத்துக்காட்டு ஜாதகங்கள், இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்கிற விதிகள் வந்து அப்ளிகபிள் ஆகுதா அப்படிங்கிறதுக்கான ஜாதகங்கள், இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு தான் அந்த இதை பண்ணுறோம். அப்போ ஒரு வீடியோவுமே கிட்டத்தட்ட ஒரு லெசன்ஸ் மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால. அப்போ அந்த மாதிரி, ஏன்னா ஒரு வாத பிரதிவாதங்களை எடுத்து வைக்கிறப்ப அதுக்கான சாட்சியங்கள்லாம் வேணும் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரியான சாட்சியங்களோட நம்ம எடுத்து வைக்கிறோம். எடுத்து வச்சு அந்த வீடியோவை கொடுக்கல நம்ம பார்க்குற நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த பக்கம் உட்காந்து அதை மறுபடியும் நோட்ஸ் எடுக்கிறாங்க. நானே ஏற்கனவே நோட்ஸ் எடுத்து தான் ரெடி பண்ணித்தான் பேசுகிறேன். அதை ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்மாங்கல்ல, அது மாதிரி திருப்பி அவங்க அதை வந்து நோட்ஸ் எடுத்திருக்காங்கங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையா தெரிஞ்சது. அப்போ தான் இந்த புஸ்தகம் அப்படிங்கிறதுல ரொம்ப வலுவாக ஈடுபடுறப்ப. அதில் வந்து நாகர்கோவிலை சேர்ந்த திரு இளங்கோ சாரை வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக சொல்லணும். அவருடைய நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நிறையா அப்படியே பக்கமாக பண்டல் மாதிரி எழுதி வச்சிருக்கிறாரு வீடியோவிலேருந்து எடுக்கிறத. இப்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் அந்த விஷயங்களெல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறப்ப, அதை பேசுகிறப்ப, முதல்ல எனக்கு அவர் ஒரு புஸ்தகம் ப்ரெசென்ட் பண்ணார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் சார் அப்படிங்கிற டீட்டெயில் எனக்கு எடுத்து காமிக்கல. உண்மையிலேயே சொல்கிறேன் சார், பிரமிச்சு போனேன் நான்.
அடேங்கப்பா. அதாவது நம்ம பேசுனதை எடுத்து வைக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். அப்போ ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு ஊண்டி கவனிக்கிறாங்க அப்போ வந்து நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட வருது. இன்னும் வந்து ரொம்ப அக்யூரசி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோட தான் நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வந்துருது. ஆக இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல அவர் வந்து இளங்கோ சார் வந்து ஒரு பெரிய நோட்ஸே கொடுத்தாரு. அதாவது பல காலத்துக்கு முன்னால, நான் நிறைய வருடங்களுக்கு முன்னால, ஏன்னா கிட்டத்தட்ட பல விஷயங்கள்ல நம்ம பயனீரா இருப்போம். இதுல யூடியூப்ல வீடியோ போடுறதுல இருந்து அல்லது வந்து நிறைய விஷயங்கள்ல இருப்போம். அந்த வகையில இந்த புஸ்தகத்திலேயே நம்ம புது விஷயங்களை புகுத்தி இருக்கோம். அது புக்கு வாங்கி படிச்சுட்டு ரிவ்யூ பண்றப்ப நீங்க ரிவ்யூல சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், நானே சொல்றதுங்கிறத விட. அப்போ இந்த இதுல வந்து அவர் அந்த நோட்ஸை கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இருக்க வீடியோக்கெல்லாம் நோட்ஸ் வச்சிருக்காரு. 15 வருஷத்துக்கு முன்னால இருக்க வீடியோக்கெல்லாம் நோட்ஸ் வச்சிருக்காரு. நம்ம நேத்து போட்ட வீடியோக்கான நோட்ஸையே பத்திரமா வச்சிருக்கோமான்னு தெரியல, அதை போய் தேடிக்கிட்டு தான் தெரியணும்ன்ற மாதிரியான அமைப்பு. அப்போ அப்படியான அந்த நோட்ஸ் எல்லாம் கொடுத்து உதவி பண்ணதுல அந்த இளங்கோ சாரை வந்து இந்த இடத்துல நிச்சயமா நினைச்சுக்கிடணும். அவர் வந்து இன்னும் சொல்லணும்னா தான் கை காசை செலவு பண்ணி தேடி வந்து நம்ம வீட்டில் உட்காந்து நீங்க இப்படி இப்படி பண்ணணும், இது பண்ணுங்க, இந்த சப்ஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் எல்லாம் பண்ணார். இது ஒரு ட்ராக். இப்படி ஒன்று பண்ணார். இதுக்கு அடுத்தபடியா முக்கியமா நினைவு கூறத்தக்கவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க மதுரையில ஜெய்சங்கரா அதே மாதிரி தான். அவர் புக்கு எழுதி வெளியிட்டா கூட அவ்வளோ ஆர்வமா இருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் பயங்கர ஆர்வமாயிட்டார். ஆர்வமாகி அதுல அந்த ஆர்வம் வந்து சமயத்துல கோளாறாவும் ஆகி என்ன பண்றாருன்னா, மதுரையில இருந்து பைக்லயே திண்டுக்கல் வரைக்கும் வந்துடுறது. அவர் பைக்ல எடுத்து அவர் குதிரையை தட்டி கிளப்பிட்டு நேரா வந்துருவார். வந்து இந்த புக்கு தொடர்பான நிறைய ஹெல்ப் வந்து நமக்கு அந்த இடத்துல பண்ணினார். இத புத்தகம்ங்கிற ஒரு வடிவம்னு கொண்டுட்டு வரணும்ல, அந்த வடிவம்னு கொண்டுட்டு வந்த வகையில வந்து திரு வீரராஜன் அருப்புக்கோட்டை, அவர் இன்னும் தூரத்துல இருக்கார் மதுரையில இருந்து. அப்போ அவரும் இந்த ஜெய்சங்கரும் சேர்ந்து தான் 2 பேரும் தான் வருவாங்க. இந்த வகையில இந்த புஸ்தகத்தை வந்து எங்க பிரிண்ட் கொடுக்கறது, என்ன மாதிரியான இதுல வந்து டிசைன்ல கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியான நிறைய குழப்பங்கள் இருந்தப்ப அந்த குழப்பத்துக்கெல்லாம் பிரமாதமான ஒரு தீர்வாகவும் இதை பிரிண்ட் பண்றதுக்கான அறிமுகங்கள் எல்லாம் பண்ணி வச்சதுங்கிறது நம்ம வீரராஜன் சார். அது மட்டும் இல்லை, இந்த புத்தகத்துல அவருடைய ஒர்க் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மோர் தென் 90% இருக்கு. அதாவது என்னென்ன டைட்டில் வைக்கிறது, எப்படி அந்த சப்ஜெக்டை வந்து அடுக்கி கொண்டு வர்றதுங்கிறது, இது மாதிரியான பல விஷயங்கள்ல நிறைய இடங்கள்ல எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிறதும், அதை வந்து எழுத்து வடிவத்துல கொண்டு வந்ததுல பெரும்பங்கு எடுத்தது அப்படிங்கிறது வந்து வீரராஜன். அந்த வீரராஜன் சாரையும் அருப்புக்கோட்டை வீரராஜன் சாரையும் ஜெய்சங்கர் மதுரையும் வந்து நிச்சயமா வந்து இந்த நேரத்துல நினைவு கூறத்தக்கவர்கள். மீட்டிங்ல இருக்காங்க, அவங்களுமே பேசுவாங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு எஃபர்ட் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, ஏன்னா நம்ம வேலையை நம்ம செய்யறதுக்கே நேரம் பத்தலைன்றோம், ஆனா அவங்க வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இது மாதிரியான ஒரு ஒர்க்கை அவங்க பண்ணி கொடுத்தது அப்படிங்கிறது வந்து தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஜோதிடம் கூறும் நல்லுலகம் என்றும் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. இது என்னுடைய புக்குன்னு சொல்றதுக்கு பதிலாக அவங்களுடைய புக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஒர்க்குடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து முழு வடிவம் கொடுத்தது, அதாவது உள்ள இருக்க கன்சிஸ்டண்டா சப்ஜெக்டுக்கான வடிவம் கொடுத்தது, அந்த இது எழுத்தெல்லாம் வந்து டிசைன் பண்ணது, டைப்பிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சு கொடுத்தது அப்படிங்கிறது திரு மகாலிங்கம் மதுரை. அவரும் அதே மாதிரி தான். நீங்க புக் எழுதுங்கன்னு ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருப்பாரு. தேடி வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு ஒர்க்கையும் இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் சார், நான் இதை பண்ணியிருக்கேன் சார், இதை ஃபைனல் பண்ணிட்டேன் சார், இதை பாருங்க சார், இதை ஓகே பண்ணுங்க சார் அப்படின்னா அவரு ஒவ்வொரு முறையும் வந்து இது இப்படி பண்ணணும் சார் அப்படின்னு கேட்கல. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம கூட அவ்வளோ எஃபர்ட் எடுக்க மாட்டோம், ஆனா மகாலிங்கம் சார் வந்து அவ்வளோ பெரிய எஃபர்ட் எடுத்திருந்தார். அப்போ ஒரு புத்தகம் வெளியில வர்றது அப்படின்னா, சார் வீடியோ பேசுறதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம ஆட்டுக்கு மடமடன்னு வச்சுட்டு போயிடலாம். ஆனா அதை புத்தகமா கொண்டு வரணும் அப்படிங்கல இத்தனை பேருடைய உழைப்பு, அவங்களுடைய அர்ப்பணிப்பு, இது எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அது எல்லாம் சேர்ந்துதான் அது புஸ்தகம் அப்படிங்கிற பாயிண்ட்ல வெளிவந்திருக்கு. இப்போ நமதே சொன்ன மாதிரி இப்ப ஜோதிடம் கூறும் நல்லுலகத்துல வந்து யார் ஒன்னிய புத்தகம் எழுத சொன்னா, நீ எழுதலைன்னா என்ன மிச்சமா போயிடுது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நீங்களே வந்து எத்தனையோ ஜோதிட மீட்டிங்க்கு போயிருப்பீங்க, எத்தனையோ ஜோதிட கருத்துக்கள் கேட்டிருப்பீங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கு, சரியா இருக்கு, கரெக்டா தயா சொல்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை எல்லாம் வந்திருக்கும். அப்போ அதை வந்து வரி வடிவமா நம்ம பண்ணி வைக்காம இருப்போம். ஒரு சிலர் வரி வடிவம் பண்ணி வச்சிருப்போம், நோட்ஸ் எடுத்து வச்சிருப்போம். அந்த நோட்ஸை திருப்பியே பார்க்கறது கிடையாது, எங்க இருக்கு என்னன்னே தெரியாம இருக்கும். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கேட்ட அந்த விஷயங்கள் மறந்து போயிடும்.
அப்ப அதே இது வந்து ஒரு புத்தகமா இருந்தது அல்லது ஒரு நோட்ஸா இருந்தது அப்படின்னா, வரி வடிவமா இருந்தது அப்படின்னா, அது என்னைக்குனாலும் ஒரு நாளைக்கு வந்து நமக்கு வந்து எடுத்து படிக்கிறப்ப யூஸ் ஆகும். சும்மா ரிலாக்ஸா எடுத்து பிரிச்சா கூட 4 பாயிண்ட் நம்ம குறிச்சு வச்சது அல்லது நம்ம கேட்டது இது அத்தனையும் நமக்கு ஞாபகத்துல வந்து ரீகால் ஆயிரும். திருப்பி வந்து ரெஃப்ரெஷ் ஆயிருவோம். அப்பதான் இந்த இதுல சொல்லுவாங்க இல்லையா, புத்தகத்த அலமாரியில வந்து எல்லா அறிஞர்களும் வரிசை கட்டி நிக்கிறாங்க நம்மட்ட பேசுறதுக்காக. நம்ம அவங்கள்ட்ட போய் டைம் மட்டும் குடுத்தா போதும். அந்த புத்தகத்த மட்டும் எடுத்து வாசிச்சா போதும். அவங்க நம்மளோட பேச ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அவ்வளோ அறிஞர்கள் நம்மளோட பேசுறதுக்கு தயாரா இருக்காங்க. அந்த அறிஞர்களுக்கு மத்தியில நம்மளும் ட்ரையல் வெர்ஷனா வந்து நம்ம புத்தகமும் நிக்கட்டும் அப்படிங்கிற மாரியான ஒரு பாயிண்ட்ல. ஏன்னா, நான் அறிந்த ஜோதிடம். ஏன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜோதிட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்ப அந்த வகையில அ நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ எல்லாத்தையும் ஒண்ணாவே வந்து கொட்டிற முடியாது அனுபவங்கள இல்லையா? அப்படிங்கல முதல்ல புஸ்தகம் அப்படின்னு எடுக்கிறப்ப எதை எழுதலாம் அப்படிங்கல வீரராஜன் தான் அந்த ஐடியா சொன்னாரு. முதல்ல நீங்க குருவ தொடுங்க அப்படின்னாரு. இப்போ நம்ம புக்கோட டைட்டில் என்ன வைக்கலாம் அப்படின்னா, குரு சம்பந்தமா தான் சார் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அதுக்கு டைட்டில் வைக்கலையே, குருவோடு நம் பயணம் அப்படின்னு வச்சோம். இந்த குருவோடு நம் பயணம் அப்படிங்கிற இந்த டைட்டில் வந்து ஆக்சுவலா நான் வச்சேங்கிறத விட மகாலிங்கம் சார் ஆகட்டும், வீரராஜன் சார் ஆகட்டும், அதே மாதிரி ஜெய்சங்கர், இளங்கோ இவங்களை எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன்ல அந்த குருவோடு நம் பயணம்ங்கிற அந்த டைட்டில் வந்தது. இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா, குருவோடு நம் பயணம் அப்படின்னா குருவை பத்தின விஷயங்கள் இருக்கும். என்னுடைய குருவை பத்தின விஷயம் இருக்கும். அல்லது நானே என்னைய குருவா நினைச்சுக்கிட்டு என்னைய பத்தின விஷயங்களை எழுதி வச்சிருக்கேனா அப்படின்னாக்க நிச்சயமா கிடையாது. அந்த மாதிரி பாயிண்ட் இல்லை. அதாவது குரு அப்படிங்கிறது தட்சிணாமூர்த்தி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நோக்கி தான் நம்மளுடைய புஸ்தகம் செலுத்தப்பட்டிருக்குது. இந்த குரு வந்து ஜாதகத்தில் எப்படி எப்படி இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் செய்யும், என்ன மாதிரியான விதி, என்ன மாதிரியான விதி விலக்குகள் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புத்தகம் அப்படிங்கிறதுனா படிக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த இதில் தான் சொல்லுவாங்கல்ல, பேசுகிறப்ப நல்லா பேசிடுறேன் ஆனால் அந்த எழுத்து அந்த எழுத்து தான் வரமாட்டேங்குதுன்னு ஆகல. அது மாதிரி படிக்கிறது அப்படிங்கிற பழக்கம் வந்து இன்னைக்கு ரொம்ப அருகி போயிடுச்சு. காரணம் என்னன்னா, நமக்கு டைமே இல்லை. நமக்கு வந்து ஃபேஸ்புக் பார்க்க வேண்டியது இருக்குது, வாட்ஸ்அப் பார்க்க வேண்டியது இருக்குது, இன்ஸ்டாகிராம் பார்க்க வேண்டியது இருக்குது, டெலகிராம் சேனல் போக வேண்டியது இருக்குது. இது இல்லாமல் வந்து நம்ம வேலையும் பார்க்க வேண்டியது இருக்குது, ரெஸ்ட் கிடைக்கல, வீட்டுக்காரமாட்டையும் பேச வேண்டியது இருக்குது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தொடர்ந்து வந்து நம்ம டயத்தை ஆக்குப்பை பண்ணிடுது. அப்போ புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கங்கிறது முன்ன மாதிரி இல்லை, இப்போ நிறைய அருகிருச்சு. புத்தகம் படிக்கிறதுக்கான அந்த இதே இல்லை. அப்போ பெரும்பாலுங்கிறத விட மோர் தென் 99% புத்தகங்கள் அப்படிங்கிறது எடுத்து நம்ம படிச்சோம்னா அதுல இருக்க கருத்துக்கள் நமக்கு மனசுல ஏறும் இல்லையா? நம்ம வெளியிடுற இந்த புத்தகம் உங்களோட பேசும் அப்படிங்கிறத உறுதியா சொல்றேன். எந்த விதத்துல அதையும் நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த புக்கை நீங்க படிக்க வேண்டியதில்லை, இந்த புக்கு உங்களோடைய பேசும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனையும் இதுல கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த வகையிலையும் இதை எல்லாமே வந்து டிசைன் பண்ணி கொடுத்தது இந்த டீம் தான். நம்மளுடைய புத்தகத்தை வெளிவர உறுதுணையாக நின்று அந்த டீம் தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பல விஷயங்களில் நம்ம பயனீராக இருப்போம்னு நான் சொல்லியிருந்தேன். யூடியூப்ல ஜோசியம் போடுறதுலேருந்து பல விஷயங்களில் வந்து நம்ம பயனீராக இருப்போம். அந்த அந்த வகையில் ஒரு புத்தகத்தை பேச வைக்கிறதுலையும் நம்ம பயனீராக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான, அது ஜோதிட உலகத்தில், ஜோதிடம் குரும் நல்ல உலகத்தில் இந்த புத்தகம் நம்ம படிக்கிற நேயர்களோட பேசும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம தான் முன்னிலையில் இருக்கோம், பயனீராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் நமக்கு தேவையான நம்மளால முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டையும் எடுத்து போட்டு அந்த புக்கு அப்படிங்கிறத கொண்டு வந்தாச்சு. அப்போ ஒரு புத்தகம் அப்படிங்கிறது வெளியில வர்றது அப்படிங்கிறது நிறைய சொல்லுவாங்க. ஒரு பிரசவம் ஆகிற மாதிரி, ஒரு டெலிவரி ஆகிற மாதிரி அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம வந்து பேசுறப்ப மடமடன்னு பேசிடுறோம் சார். 4 வரி எழுதுனதுக்கு அப்புறம் இதை விட அது நல்லா இருக்குமே, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு அந்த கோட்டை அடிச்சுட்டு போடுங்கப்பா அப்படின்னு வாங்கல. அது மாதிரி எழுதுறதுக்கான பல விஷயங்கள் வந்துருது. இப்போ இந்த ரைட்டர்ஸோடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறத இந்த புஸ்தகம் வந்து வெளிவர்றதுக்குள்ள நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு இடத்துல மைக்கில் சொல்லியிருந்தேன். ஜெயமோகன் சார், ரைட்டர் ஜெயமோகன் சாரை வந்து திருவண்ணாமலை போயிருக்கையில் பார்த்தேன், சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அவர்கிட்ட பேசல முதல்ல நான் கேட்ட கேள்வியே, எங்கள் கதை என்ன இப்படி அங்கே எழுதுவீங்க அப்படின்னாக்க, என்னன்னா கதை எழுதுனா படிச்சுட்டு கீழே வச்சோம்னா செத்தவிடம் சிரிச்சமான்னு இல்லாமல் அப்படி மனசு கனமாகி போயிடுது. வணங்கான் அப்படின்னு சொல்லி ஒரு கதை எழுதியிருந்தார். யானை டாக்டர்னு ஒன்று எழுதியிருந்தார். நம்ம உதயசங்கர் தான் கொடுத்தார் அந்த புஸ்தகத்தை, எனக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருந்தார் நம்ம இது ஃபங்க்ஷனுக்கு வந்தப்ப. அந்த கதையை வந்து படித்ததுக்கப்புறம் அதை அப்படியே மூடி வச்சது. இப்போவுமே சார் அந்த டைட்டில் சொன்னாலே எனக்கு வந்து அந்த மாதிரியான அந்த கதையினுடைய அந்த விஷயம், அதனுடைய கனபரிமாணம் அப்படியே வந்துடுது சார். அப்போ
எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த உள்வாங்கி அதை வந்து உள்ளார்ந்து அப்படி வெளியே விட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரியா நான் அந்த விஷயத்த பார்க்குறப்ப எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிரமிப்பா இருந்தது. நான் அதான் கேட்டேன், எங்க கதை எழுதுனா இப்படி எழுதுவீங்க, படிச்சுட்டு புஸ்தகத்தை கீழே வச்சா மனசே கனமாயிடுற மாதிரி இருக்கு, அப்படியா இருக்குன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்துல இறங்கணுமா செத்தவிட சிரிச்சமான்ற மாதிரி இல்லாம இம்பிட்டு சீரியஸா கொண்டு போயிட்டீங்க. இல்லை சார், அது நான் மனசுல இருந்ததை அப்படியே வடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்பதான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படிங்க உட்காந்து பேனா பிடிச்சி எழுதுறீங்களா? இல்லை நான் கம்ப்யூட்டர்ல டைப் பண்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொன்னாரு. ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தார். அப்பதான் அந்த ரைட்டருடைய அந்த இது என்ன அப்படிங்கிற அந்த விஷயம் புரிஞ்சுது. ஸோ அப்ப எழுதுறது அப்படிங்கிறது, அதுவும் குறிப்பா புத்தகம் எழுதுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒர்க் அப்படிங்கிறத இந்த புத்தகம் வெளிவரையில நானும் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த வகையில இப்போ இன்னைக்கு வெளியாகக்கூடிய இந்த புத்தகத்தை நீங்க பார்த்துட்டு நீங்க தான் ரிவ்யூ பண்ணி சொல்லணும். அதாவது இந்த டீம் பண்ண ஒர்க் எல்லாம் வந்து சரியா இருக்குது, அதை வந்து நீங்க வந்து நான் கொடுத்துருக்க என்னுடைய கான்ட்ரிபியூஷனும் சரியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். நிறைவு இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள், குறை இருந்தால் எல்லோரிடமும் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க இல்லையா? இதை மாத்தி சொல்லுவாங்க, நானே மாத்தி சொல்லிட்டு இருக்கேன். நிறைய இருந்தால் வெளியே சொல்லுங்கள், குறை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கம்மாங்க. அப்படிலாம் கிடையாது. ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, குறை இருந்தால் எல்லோரிடமும் சொல்லிவிடுவார்கள், நிறை இருந்தால் யாரிடமும் சொல்ல மாட்டார்கள். அதான் பிரச்சனை இங்க. ஸோ ஆனா நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் அந்த பஞ்சாயத்தே இல்லை. நீங்க குறையையும் நிறையையும் நேரடியா நம்ம ஒரு மீட்டிங்ல போட்டு நீங்க நம்ம ஜூம் மீட்டிங்ல அடுத்தடுத்து வரக்கூடிய ஜூம் மீட்டிங்ல குறையும் நிறையும் நேரடியா சொல்லலாம். அந்த வகையில நம்மளுடைய புத்தகம் முதல் ஜோதிடத்தில் பேசும் புத்தகமாக வெளிவருகிறது அப்படிங்கிற இந்த ஒரு அறிமுகத்தோட அடுத்த இன்னும் நிறைய நம்ம நண்பர்கள் பேசுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வழி விடுவான். இது நம்ம ப்ரோக்ராம் மாதிரியே நான் லைவ் நடத்துற மாதிரியே நம்ம வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க கூடாதுல்ல. அதனால அடுத்து மேடைக்கு வழிவிட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஆக்சுவலா இப்ப வந்து தலைவர் விழா முறையில எடுத்துட்டாரு. அடுத்த நிகழ்வாக இந்த புத்தகத்தை வெளியிட இருக்கிற நமது திண்டுக்கல் திரு சதாசிவம் ஐயா அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சார் அவர் பெற்றுக்கொள்ளுகிறார் சார், அவர் பெற்றுக்கொள்பவர் சார், ப்ளீஸ். சதாசிவம் சார் தான் பெற்றுக்கொள்றார். வெளியிடுறவங்க இங்க உட்கார்ந்து இருக்காங்க. எம்ஜிகே சார் கேக்குதா? ஓகே. அப்ப இப்ப வந்து வெளியிடுபவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் திரு சின்னராஜையா வாயிலிருந்து, அடுத்தது நமது வாங்குபவரை பற்றியும் இருவரை பற்றியும் நீங்கள் ஒரு தகவல். ஓ, மீண்டும் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி. சரி, பரவாயில்ல. அதாவது சார், புத்தகம் வெளியிடுறது அப்படிங்கிறதுக்கு வந்து துணைவியார் தான் வெளியிடுறாங்க. அவங்கள பற்றி நான் நிறைய சொல்ல வேண்டியதில்லை. எல்லா வீட்டுக்காரம்மா மாதிரியே இவங்களும் டென்ஷனாக வந்து எல்லார்த்தையும் சத்தம் போடுறதான். இப்போ இந்த புஸ்தகம் எழுதணும் அப்படின்னதுமே, ஆஹா சரி நீ பேசுனாலே நம்ம நேரம் பேச, நான் புஸ்தகம் எழுதுறேன்னு உட்காந்து எம்பிட்டு நேரம் எழுதுறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டைல் இவங்களோடது. இருந்தாலும் சார், ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வகையில் நிச்சயமாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும், என்னுடைய வெற்றிக்கு பின்னால மனைவி இருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கு பின்னாலையும் மனைவி இருக்காங்கன்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா? அதனுடைய சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும். எப்பவுமே பேசுறவங்க ரொம்ப திறமையாத்தையும் பேசியிருப்பாங்க. எப்படின்னா, அதாவது ஒரு மனிதருடைய வெற்றிக்கு பின்னால மனைவி இருக்கணும்னா அவங்க எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, அமைதியா இருந்தாலே இவன் வெற்றி அடைஞ்சிருவான். சரியா? இவங்க ஏதாவது வேலை செய்யறேன்னு சொல்லி, உதவி செய்யறேன்னு சொல்லி, ஏதாவது பஞ்சாயத்தில் தொடாம இருந்தாலே போதும் அவன் ஜெயிச்சிருவான். ஆனால சிலர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லை, நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த வகையில எனக்கு வந்து வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமா நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த விதத்துல. அது மட்டும் இல்ல, இன்னொரு கூடுதல் தகவல் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது நிறைய பேர்த்துக்கு. ஒய்ஃபும் வந்து ஜாதகம் எழுதுறது, அந்த இதனை பலன் சொல்றது, அது மாதிரியான விஷயங்கள்ல நிறைய படிச்சிருக்காப்புல. அப்ப ஆல்ரெடி அவங்க நிறைய படிச்சவங்க வேற, அதாவது அகாடமிக்ல நிறைய படிச்சிருக்காங்க. அந்த வகையில இன்னும் சொல்லணும்னா அவங்களுக்கு நான் தான் படிச்சதில்லை அகாடமிக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வகையில வந்து ஜோதிடமும் படிச்சு அதையும் ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அதுலேயே இறங்கி ஜோதிடத்தையும் பார்த்த, அதாவது படிச்சு எனக்கு ஜாதகமெல்லாம் எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து படிச்சுமையின் காரணமாக ஜாதகம் எழுதுறது இல்லை அப்படி சொல்லிடலாம், அதான் கரெக்டா இருக்கும். அப்புறம் வந்து நீ சும்மா எழுத கொடுத்துக்கிட்டே இருக்க அதனாலதான் நான் எழுதுறது இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால பணிச்சுமையின் காரணமாக இப்போ வந்து எழுதுறதை குறைச்சிட்டாங்களே தவிர மற்றபடி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து எல்லா மனைவிமார்களும் என்ன பண்ணுவாங்க, அடுப்பே திருப்பதி வாசலே வைகுந்தம் அப்படிம்பாங்க. அதுல வந்து அந்த அடுப்படியை வைகுந்தமா நினைச்சுக்கிட்டு சிலர் வைகுந்தத்திலேயே இருந்துக்கிடுவாங்க, அங்கிருந்து வெளியில வர மாட்டாங்க. அது மாதிரி இருந்து இல்லாம என்னுடைய ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா அவங்க வந்து
எனக்கு சப்ஜெக்ட் வைஸ் ஹெல்ப் பண்ணுறதாகட்டும், அல்லது இப்போ ஒரு வெளியூர் போகிறோம் அப்படின்னம்னாக்கா அங்கே கூட வர்றதுங்கிறதாகட்டும், அதாவது 7:30 சனி எப்பவுமே கூடத்தான் இருக்கும்னு வாங்க அப்படி கூட சொல்லலாம்னு வைங்களேன். இருந்தாலும் இது அப்படி இல்லை, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலை, நீங்க அப்படி மீன் பண்ணிக்க கூடாது, ரைட்டா? இருந்தாலும் அவங்க கூடவே வர்றதுல ஆகட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் என்ன சரியா பாத்துக்கிறதுல, ஏன்னா நம்மளை நம்ம பாத்துக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மியா தான் சார் இருக்கும். அதனால அதை சரியா பாத்துக்கிறதுங்கிறதுல, சரியா கைட் பண்றதுங்கிறதுல ஒரு ஆசிரியையாவும் ஒரு மனைவியாவும் ஒரு குடும்ப தலைவியாவும் இருந்து பல விதங்கள்லையும் ஹெல்ப் பண்றாங்க. அந்த விதத்துல இந்த புத்தகம் வெளிவருவதற்கு இந்த டீம் எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் வர சொல்லி உட்கார வச்சு ஒரு டீ காப்பி கொடுக்கணும்ல. வந்ததுமே ஏப்பா உங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லையா, போய் உங்க வேலையை பார்க்க வேண்டியதுன்னு, ஏய் எந்த அளவு நாளை சுத்திக்கிருக்கியா அப்படின்னு அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வைங்க, தெரிச்சு ஓடி இருப்பாரு. யாரு? ஜெய்சங்கர் ஆகட்டும், நம்ம இவரு அருப்புக்கோட்டை வீரராஜன் ஆகட்டும், எல்லாம் மகாலிங்கம் ஆகட்டும், அடங்கொப்பா அப்படின்ட்டு இருப்பாரு. ஆனா இது அப்படி இல்லை, வர்றவங்களை இன்முகத்தோட வரவேற்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா? மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னுவாங்க. அப்ப அனிச்ச மலர் மோந்து பார்த்ததுமே வாடி போயிருமாமா. அது மாதிரி வர்றவங்களை இன்முகத்தோடு வரவேற்கிறதாகட்டும், அவங்கள்ட்ட பேசுற விதங்கள் ஆகட்டும், அதே மாதிரி இந்த புத்தகத்துக்கு நிறைய சஜஷன் கொடுத்துருக்காங்க. இது இப்படித்தான் இருக்கணும், இந்த டைட்டிலை இப்படி போடுங்க அப்படிங்கிற மாதிரியான சஜஷன்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணதான் அந்த விஷயம். துணைவியாரை பத்தி வெளியில நானே பேசிக்க கூடாது, அதாவது நாதஸ் திருந்திட்டான்னு அவனே சொன்னான் அப்படின்ற மாதிரி எங்க வீட்டுக்காரம்மா பிரமாதமாக்கும்னு நானே சொன்னேன்னா இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லையா? இருந்தாலும் உண்மை அதுதான், அதாவது உள்குத்தெல்லாம் கிடையாது. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு படி மேல வைக்கிறோம்னா, ஒரு ஸ்டெப் எடுத்து மேல வைக்கிறோம்னா, அதற்கான எஃபோர்ட் கொடுக்கறதுங்கிறது, சக்தியை கொடுக்கறதுங்கிறது நம்மளுடைய சக்தி தான். அதனாலதான் சிவசக்தி சமேதரா உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி 2 பேரும் வந்து உட்காந்துட்டோம். அப்ப சக்தி வரணும் அப்படின்னாக்க, நமக்கு பவர் வரணும் அப்படின்னா, இந்த தமிழ் இலக்கியத்துல ஒரு விஷயம் இருக்கு சார், ஒரு மாத்திரை அளவு, அரை மாத்திரை அளவுன்னு படிச்சிருப்போம். இந்த மாத்திரை அப்படின்னா என்ன? நமக்கு தெரிஞ்சது காய்ச்ச மாத்திரை, வாந்தி மாத்திரை, பேதி மாத்திரைன்னு வாங்க, அந்த மாத்திரை இல்லை இது. அதாவது கால அளவீடு, அதாவது ஒரு மாத்திரை நேரம் ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள், அரை மாத்திரை நேரம் ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு தமிழ்ல இருக்கு. அந்த மாத்திரைங்கிறது எப்படி அளவு எடுத்துக்குவாங்கன்னா, இப்படி ஒரு சுண்டுறோம் பாருங்க, இப்படி சுண்டுறோம்ல, அந்த சுண்டுற டைம் தான் ஒரு மாத்திரை அப்படிங்கிறது. இந்த ஒரு மாத்திரை அப்படிங்கிறது, ஒரு சுண்டுறது ஒரு மாத்திரை சார், இப்படி சொடக்கு போடுறதுன்றாங்கல்ல, அதான் ஒரு மாத்திரை. அந்த ஒரு மாத்திரையே பிரிச்சான் நம்மால், யாரு? தமிழன் வந்து அந்த ஒரு மாத்திரையே பிரிச்சான். எப்படி பிரிச்சான்? நினைப்பது கால், நான் அந்த மாத்திரை இந்த சுண்டு உடணும்னு நினைச்சதுமே கால் மாத்திரை போயிடும். வைப்பது அரை, இந்த 2 விரலையும் சேர்த்து வைக்கிறதுக்குள்ள அரை மாத்திரை போயிடும். முறுக்குவது முக்கால், அதை வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து தானே விடணும், அப்பதானே சவுண்டு வரும். அப்ப அந்த ப்ரெஷர் கொடுக்குறோம் பாருங்க, அதுல முக்கால் மாத்திரை போயிடும். அப்புறம் விடுவது ஒன்றே, நினைப்பது கால், வைப்பது அரை, முறுக்குவது முக்கால், விடுவது ஒன்றே அப்படின்னு சொல்லிச்சிருக்கான். அப்ப அந்த ஒரு மாத்திரைங்கிற கால அளவை இத்தனை விதமா பிரிச்சிருக்கான், சரிங்களா? அப்பேற்பட்ட விதத்துல நம்ம ஒரு விஷயத்த, இந்த புஸ்தகம் எழுதுறோம் அல்லது ஏதோ ஒண்ணு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்துக்கான அந்த சக்தியை கொடுக்கறது, உந்துதலை கொடுக்கறது. ஏன்னா நான் இப்படி ஒண்ணு பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே, நீ பூராத்தையும் பண்ணிட்ட, நீ பண்ணாதது இது ஒண்ணுதான் பாக்கி, இதையும் பண்ணிட்டேன்னு வையேன், நீ வாட்டுக்கு உட்காந்துக்கிற அப்படின்னு பேசுனாங்கன்னா நமக்கு அந்த அந்த ஆர்வம் பூரா வடிஞ்சு போயிரும் சார். நீ எழுத முடியும்யா, நீ எழுதியா, எழுது என்ன, அது எப்படின்னாலும் நான் நல்லா எழுதுவேன், பிரமாதமா எழுதுவேன். நம்ம என்ன எழுதுவோம் நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஆனா தெரிஞ்ச மாதிரி பேசுறதுக்கு பாருங்க, அந்த ஒரு உத்வேகம் தான் ஜெயிக்க வைக்குது நம்மள. அந்த வகையில இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்னோடு தோளோடு தோள் நிற்கக்கூடிய என்னுடைய துணைவியாரான திரு காந்திமதி அவர்கள், அவங்க தான் இப்போ புஸ்தகத்தை வெளியிடுறாங்க. சரி, இது அப்படியாச்சா? இப்ப வாங்குறதுக்கு வாங்க. இந்த புத்தகத்தை வந்து பெற்றுக்கொள்வர், முதல் பிரதியை பெற்றுக்கொள்பவர் அப்படின்னு எடுத்துட்டா திரு சதாசிவம் அவர்கள். இவங்களை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம முதல் தமிழ் மீட்டிங்ல வந்து பழனியில வந்து பேசினப்ப நான் பேசியிருக்கேன். அதாவது ஒருத்தருக்கும் ஒரு இது இருக்கணும், அது என்ன சொல்லுவாங்க, ஒரு ரோல் மாடல்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு கைடுன்னு சொல்லலாம், அல்லது ஒரு வெல்விஷர்னு சொல்லலாம். அது மாதிரி ஒருத்தர் இருக்கணும். அப்போ அவரை நான் முதன்னு சந்திக்கிறப்ப, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு, நான் ஃபர்ஸ்ட் சந்திக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க ஜோதிடத்தினுடைய ஆரம்ப நிலையில இருக்கும், அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா நான் ஜோசியம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது, இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ இந்த ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய, படிக்க ஆரம்பிக்கிற கூடிய நிலையில இருக்கையில என்னைய பார்த்தார். அப்ப இருந்து சில விஷயங்கள், நீ இப்படித்தான் பண்ணணும், நீ இதை தான் பண்ணணும், நீ இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைடன்ஸும், அதாவது வாழ்வியல் தொடர்பான கைடன்ஸ், அந்த கைடன்ஸ் எல்லாத்தையும் அவர் கொடுத்துக்கிட்டே வந்ததுங்கிறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சார் உங்களுக்கு ஒரு விஷயம்,
இப்போ சதுரங்க வேட்டை வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு டபுள் இன்ஜினை பத்தி தெரியும், அதே மாதிரி ரைஸ் புல்லிங்கை பத்தி தெரியும், அது மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி தெரியும் இல்லையா? அதெல்லாம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. அது தெரியுமா உனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொன்றும் அனுபவங்கள், ஒவ்வொரு அனுபவத்தையும் அவர் தாண்டி தாண்டி கடந்து வந்ததுங்கிறதுனால நிறைய விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய, அதாவது நாட் ஓன்லி இந்த சப்ஜெக்ட் வைஸ், அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு ஃபேமிலி அளவில் குடும்ப நண்பராக இருக்கக்கூடிய திரு சதாசிவம் அவர்கள் தான் வந்து என்னுடைய வெல்விஷர். அதாவது ஏதாவது ஒரு சிக்கலான ஒரு வேலை அல்லது ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அல்லது இதை எப்படி பண்ணணும் அப்படின்றது நமக்கும் ஒரு டைட்டான ஒரு பொசிஷன் வருது அப்படிங்கிற டக்குன்னு ஒரு ஃபோன் அடிச்சு கேட்பேன். அப்பதான் சொல்லுவார், நான் ஃபோன் அடிச்சா நீங்க எடுக்கவே மாட்டீங்க அப்படிம்பாரு. நான் எங்க எடுக்கிறது, நம்ம எடுக்கிறதுக்கு அவ்வளோ டைட்டா இருக்கிறோம், ஏன்னா நம்ம பிஸியா இருக்கோம்னு நம்மளே சொல்லிக்கிற வேண்டிதானே, அதனால நம்ம டைட்டா இருக்கும். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா நான் எப்போ ஃபோன் அடிச்சாலும், இது எத்தனை மணியா இருந்தாலும் சரி, நைட்டு ரா பகல் நேரம்னாலும் அடிச்சா உடனே எடுப்பார். எடுத்து என்ன வேணும் என்ன இது அந்த அந்த டீட்டெயில் எல்லாம் வரும். ஸோ அது மாதிரியான ஒரு நண்பர். ஏன்னா ஒருத்தர் வந்து உறவு இல்லாம இருந்தாரலாம் சார், ஆனா நண்பர் இல்லாம இருக்கவே முடியாது. அந்த வகையில உங்க எல்லாத்துக்கும் அது மாதிரியான வெல்விஷர்கள் இருப்பாங்க. நீங்களும் ஒரு நிறைய பேர்த்துக்கு வெல்விஷரா இருப்பீங்க. அந்த வகையில என்னுடைய வெல்விஷரா இருக்கக்கூடிய திரு சதாசிவம் அவர்கள், அவர் தான் முதல் பிரதியை பெற்றுக்கொள்றார். அவர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவருக்கும் ஜோசியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இருந்தாலுமே ஜோதிட ஆர்வலர்னு வேணா சொல்லலாம். நாங்க 2 பேருமே வந்து அந்த ஆரம்ப காலகட்டங்களில் வந்து ஒரு நாள் இதுக்கு போயிருந்தோம், பண்ணக்காடு போயிருந்தோம். பண்ணக்காட்டுக்கு வந்து பிபின்னு சொல்லி ஒரு ஜோசியர் இருந்தார். அவர் இப்போ இல்லை, அவர் வந்து ரொம்ப வசதியான ஒரு ஃபேமிலி, ஜமீன் ஃபேமிலி மாதிரி. அவர் வந்து பண்ணக்காடுங்கிறது ஒரு பெரிய கிராமம் மாதிரின்னு வச்சுங்களேன். அங்கே ஒரு குழந்தைன்னு பிறந்தா அவர் டேட் ஆஃப் பர்த் டைம் மட்டும் அங்கே போய் சொல்லிட்டு வந்துட்டா போதும், அவர் உடனே ஜாதகம் எழுதி கூப்பிட்டு விட்டு கையில் கொடுத்துருவார், காசுலாம் வாங்க மாட்டார். அப்படி ஒரு ஜோதிடர் அவர். அவரை வந்து ஒரு நாள் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். அவர் பாருங்க சோசியல் ஒர்க்கில் ரொம்ப ஆர்வமானவர். அந்த டைம் வந்து ரொம்ப ஸ்டார்வேஷனான டைம், அதாவது மழை தண்ணி இல்லாமல், தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவர் பண்ணக்காட்டிலேருந்து ஜீப் எடுத்துக்கிட்டு கொடைக்கானல் போயிட்டாரு தண்ணி கொண்டுட்டு வர்றதுக்காக. நாங்கள் பார்க்கவே முடியல. கடைசியில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டோன்னு வைங்களேன். அந்த வாயேஜில் போனப்பையும் வர்றப்பையும் வந்து நிறைய பேசிட்டு வந்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய வாழ்வியல் கைடன்ஸாகவே இருந்தது. அப்பேற்பட்ட வழிகாட்டியாக இருக்கக்கூடிய திரு சதாசிவம் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்கிறார். வெளியிடுறது வந்து துணைவியார் வெளியிடுறார் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சார் எம்ஜிகே சார், இப்போ வாங்க. நல்லது சார், அருமையான இன்ட்ரடக்ஷன். இவங்க 2 பேரும் இன்றைய விழாவோட கதாநாயகர்கள் சொல்லலாம். அடுத்தது நம்ம விழா புத்தக வெளியிட்டு முன்னாடி இப்ப நம்ம தலைவர் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சார் உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப பிரேக் ஆகுது சார், சரியா கேட்கல. முன்னோடி அப்படி எல்லாத்துலயும் முன்னோடியா யூஸ் பண்ணாலும் நம்ம இதுல ஒரு புதுமையை கொண்டு வந்துடலாம் அப்படி. இப்ப கேக்குதுங்களா சார்? இப்ப கிளியரா இருக்கு, சொல்லுங்க. ஓகே, மீண்டும் ஒரு முறை. அதாவது நம்ம தலைவர் வந்து யூடியூப்ல முன்னோடி, நம்ம அப்படி பல நிகழ்ச்சிகள்ல நம்ம முன்னோடியா நம்ம தளத்தை பதிஞ்சிருக்கிறோம். அப்ப இந்த புத்தகத்துல பல பேர் இதுக்கு முன்னாடி இருந்திருந்தாலும் இந்த ஜோதிடத்துல புதுமையை பத்தி அவர் சொல்லி இருக்கிறாரு, பேசும் புத்தகம் மாதிரி. அதையும் தாண்டி இது வெளியீட்டு விழாவே ஒரு முன்னோடியா நடத்துறோம். இது வந்து நம்ம ஜூம் வாயிலாக நம்ம வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜோதிட புத்தகத்தை வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொண்டு போய் செலுத்துறோம். அது விரைவா செலுத்தணுங்கிற தலைவர் வேண்டுகோளில் இறங்க இன்று இந்த விழா அருமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது புத்தக வெளியீட்டு விழா நேரம். முன்னாடி நமது திருமதி காந்திமதி சின்னராஜ அம்மையாரை வரவேற்கிறோம். அடுத்ததாக பெற்றுக்கொள்ள திரு சதாசிவம் ஐயா அவர்களை மேடையில் நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இத ஃபோக்கஸ் பண்ணிப்பா. நீங்க எல்லாரும் மைக்க ஆன் பண்ணி கரகோஷம் எழுப்பலாம். புத்தகத்தை வெளியிட்ட திருமதி காந்திமதி அம்மையாருக்கும் பெற்றுக்கொண்ட சதாசிவம் ஐயா அவர்களுக்கும் எங்களது குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது புத்தகத்தை வெளியிட்ட திருமதி காந்திமதி சின்னராஜ அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.
இந்த நூல் வெளியீட்டு விழாவில் ரொம்ப முக்கியமா அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த நூல் வெளியிறதுக்கு ரொம்ப முக்கியமா இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வீரராஜன் சகாக்கள் தான். ஸோ அவங்க வந்து மழையிலையும் சரி வெயிலையும் சரி வந்து வந்து பார்த்து இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சில டவுட் எல்லாம் சொன்னேன் அவங்களுக்கு, பட் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா வந்து புத்தகங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த புத்தகம் அப்படிங்கறத வெறும் புக்காவே நினைச்சுக்கிறாங்க. சில காகிதமா நினைச்சிட்டு படிச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிடுறாங்க. அப்படி இல்லைங்க. புக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் ஓசன் ஆஃப் நாலேஜ் தான் நமக்கு அதுல கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு புக்கையும் நம்ம கையில எடுக்கும்போது ரொம்ப கவனமா எடுக்கணும். ஏன்னா அதுல இருக்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய இதயம் இருக்கும் அதுல. அந்த புக்கை நம்ம வாசிக்கும் போதும் அதை ரீட் பண்ணி நம்ம மனசுல ஏத்திக்கிட்டாலும் சரி, நம்மளுடைய வெற்றி அடையறதுக்கு இதா இருக்கும். அது வாசிக்க வாசிக்க தான் வந்து மேலும் மேலும் நம்ம உயருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் புத்தகத்தை வாசிக்கும் போது. எவ்வளவுதான் வந்து டிஜிட்டல் உலகத்துல இருந்தாலும் புக்கு வந்து அவங்க கையில இருந்தா ஒரு நண்பனை போல இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை முன்னேறும் அப்படிங்கறதா என்னோட கருத்து. சோ இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி மேடம். அடுத்ததாக புத்தகத்தை பெற்று மறுபடியும் உங்க குரல் விக்குகிறது, திக்குகிறது, நிக்கிறது. அவருக்கு வந்து இந்த விக்கெட் வந்து கம்பு வந்து ஓடி போய் கொடுத்ததும் அவங்க வாங்கி இன்னொருத்தர் ஓடுவாங்கல்ல, அது மாதிரி இப்ப நான் எடுத்துக்கிறேன். புத்தக வெளியீடு அப்படிங்கிறது வந்து வெளியீட்டு உரை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புத்தகத்தை முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட திரு சதாசிவம் ஐயா அவர்கள் தன்னுடைய இப்ப கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். இப்ப கூட நீங்க கூட பேசுங்க. பிரேக் சார், பிரேக் ஆகுது. ஓகே சார். கணேஷ்குமார் சார் கேக்குதா சார்? ஓகே சார், இருங்க சார். நான் அந்த இவரு சதா சார் பேசட்டும். சரிங்க சார். அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றாச்சுங்களா? இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனது சின்னராஜ் அவர்களுக்கு மிக மிக நன்றி கொடுத்து சொல்லிக் கொள்கிறேன். நாங்கள் வந்து பல காலமாக நண்பர்களாக இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. ஒன்றாச்சா. ரெண்டாவது வந்து இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கும் கொடுக்கறதுக்கு அவருக்கு ரொம்ப மிகுந்த நன்றி சொல்லணும். புத்தகங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னால் படிக்க முடியல. நான் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் படித்தேன். +2 முடிச்சுட்டு, இந்த காலத்தில் சொன்னால் +2 அன்னைக்கு பியூசி படிச்சிருக்கேன். பிடிச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு எந்த வித காரணத்தை கொண்டு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல. அதே நேரத்தில் அவர் பார்த்தா எனக்கு கூட பொறாமையாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பாடல் சொல்லும்போது அவ்வளோ இனிமையாக இருக்கும் கேட்கறதுக்கு. ஜோதிடத்தில் இவ்வளவு பாடல்கள் இருக்கா, இவ்வளவு இது இருக்கா, இந்த அளவுக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு அதிசயமான நினைச்சதெல்லாம் நிறைய நேரங்கள் நினைச்சிருக்கிறேன். அதே மாதிரி அவரோட நட்பா இருந்ததுக்கு ரொம்ப பெருமைப்பட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு அவர் வந்து ஒரு குருநாதர் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறான்னா உங்களுக்கு கிடைச்சக்கூடிய வரப்பிரசாதம் நினைச்சு சொல்றேன். உங்களுக்கு இன்னும் வந்து எவ்வளவு கத்துக்கணுமோ அவங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம தேவையான விஷயங்களை நீங்க கத்துக்கிறதுக்கு நல்ல நட்போட பழகுவாரு, நட்போட செய்கிறாரு. எதையுமே வந்து இன்முகத்தோட, அதாவது யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம். ஆனா இன்முகத்தோட பேசி ஒரு வரவேற்பு சிரிச்ச முகத்தோட எந்த நேரம் இருந்து அதை சாதிக்கிறது எல்லாராலும் முடியாது. அவருக்கு இறைவன் அந்த அருளை கொடுத்திருக்காரு. மேன்மேலும் பல புக்குகளை இது மாதிரி எழுதி வெளியிடுமாறு இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் அனைவருக்கு ஆர்வமாகவும் பிரார்த்திக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். என் வாய்ஸ் கிளியரா வந்துட்டு இருக்கல சார்? இப்ப கிளியரா இருக்கு சார். ஓகே. இப்ப நமது புத்தகத்துக்கு இதுக்காக நம்ம தலைவர் மென்ஷன் பண்ணாரு. அவங்க எல்லாம் இப்போ ஒரு சில வார்த்தைகள் நம்மளிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். முதலாவதாக திரு வீரராஜன் அருப்புக்கோட்டையில இருந்து வாங்க சார். ஜோதிட சொந்தங்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த குருவோடு நம் பயணம், இந்த பயணத்துக்கு உதவி பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உதவி பண்ணாங்கன்னு சொல்றதை விட இந்த புத்தகத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னு கேட்டா நம்ம மதுரை மகாலிங்க சார் தான். அந்த பிள்ளையார் சொல்லி போட்டதுல இருந்து பிரிண்டிங்க்கு போறது வரைக்கும் அவர் பார்த்த வேலை நிஜமாவே என்ன சொல்றது, சொல்ல முடியாது. அவ்வளவு வேலை பார்த்திருக்காரு அவரோட நேரம், உழைப்பு. அது மட்டும் இல்லாம அவரு எடுத்த பிரிண்ட் அவுட் மட்டும் இது வரைக்கும் ஒரு 30-40 புக்கு போடலாம். அந்த அளவுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்திருக்காரு. அவரோட உழைப்பு அந்த அளவுக்கு இருந்திருக்குது.
அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நார்வழி இளங்கோ சார். நார்வழி இளங்கோ சார் வந்து அவர் வந்து நான் இளவட்ட இளங்கோன்னு தான் கூப்பிடுவேன். அவர் வயசு தான் 60 ஆச்சே ஒழிய அந்த அளவு ரொம்ப சுறுசுறுப்பானவர். ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு கேட்டா, அவர் அன்னைக்கு தான் கண்ணுல இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு நாளைக்கு 9 தடவை மருந்து ஊற்றணும், நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு. அன்னைக்கு ஈவினிங் நான் ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணிட்டு, சார் இந்த மாதிரி ப்ரூஃப் ரெடியா இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, ஒரு 3-4 நாள் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பார்க்க முடியுமான்னு கேட்குறேன். சரி அனுப்பி விடுங்கன்னு சொன்னாரு. சரின்னு ஒரு 8 மணிக்கு அனுப்புறேன் நைட்டு. மறுநாள் காலையில 8 மணிக்கு ஓபன் பண்ணா வாட்ஸ்அப்ல அந்த புக்கோட பேஜ் நம்பர் போட்டு அதுல எங்க கரெக்ஷனு என்ன எதுன்னு போட்டோ எடுத்து டீடைல்டா அனுப்பி வச்சிருக்காரு 12 ஹவர்ஸ்ல. அவர் சொல்றத என்ன சொல்றது, அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தவர். அதுல இதுல போகும்போது தான் தெரிஞ்சது, நம்ம குரு மாதிரியே என்ன சொல்றது, நிறைய தெய்வங்கள்லாம் சொல்லணும், அந்த மாதிரிலாம் கிடைச்சாங்க. இப்ப மகாலிங்க சார் ஒரு தெய்வம் தான், இளங்கோவும் ஒரு தெய்வம் தான். அதையும் விட இன்னொருத்தர் சொல்லணும்னு கேட்டா, நம்ம ரகுகுலத்துல இருக்க ரவி சார். அவருக்கு வந்து ஃபோன் போட்டு, எனக்கு திடீர்னு தர்ஷன் இருந்தா நல்லா இருக்கும், டிராப் பண்ணா நல்லா இருக்குங்கிறதுக்காக தர்ஷன் கொடுக்கலாமாங்கிறதுக்காக ரகுகுலத்துல ரவி சாருக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணிட்டு, சார் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். அதாவது யாருமே ஹெல்ப் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுவாங்க, என்ன கேட்க போறாங்களோ, ஏது பண்ண போறாங்க, எது கேட்க போறாங்களோ அப்படின்ற மாதிரி. சார் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். அவருக்கு அடுத்த பதில் அடுத்தது இன்னமும் எனக்கு அந்த நிக்குது, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அதாவது என்னையோட பெரிய மனுஷன் அவரு. அடுத்த வார்த்தை அவர் சொன்னது என்னன்னு கேட்டா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி, அண்ணன் சொல்லுங்க அப்படின்னாரு. அப்படி இந்த மாதிரி பண்ணலாமா கேட்டேன்னா, உடனே தர்ஷன் நம்பரை கொடுத்து சரி பண்ண பண்ண சொல்லுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தர்ஷனும் பார்த்த வேலை என்னன்னு கேட்டா, 2 வாரம் ஒர்க் பண்ணியிருக்காப்ல. இந்த அட்டையோட ரேப்பர் அவர் பண்ணதுதான். இந்த புத்தகத்துக்கு உயிர் நம்ம சாருன்னு சொன்ன குருன்னு சொல்லி சொன்னோம்னா, அதுக்கு உடல் கொடுத்தது வந்து நம்ம மகாலிங்கம் சாரு. அந்த அந்த உடலை ரெடி பண்றது நம்ம இளங்கோ சாரு. அதுக்கு நல்ல உடை தச்சு போட்டு விட்டது யாருன்னு கேட்டா, நம்ம தர்ஷன் தான். அவர் தர்ஷன் வந்து 8 மணிக்கு தான் வருவாப்ல. காலையில 8 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் நைட்டு பூரா உட்காந்து அந்த வேலையை பார்த்துருக்காரு. தர்ஷனுக்கும் ஒரு பெரிய நன்றி தர்ஷன். அப்புறம் வேற யார் இருக்கான்னு கேட்டா, இந்த மாலிங்க சார் தான் திரும்பவும் சொல்லணும். அதுல என்னன்னா, அவர் வந்து அவர் மட்டும் வேலை இல்லாம வேலை பார்க்காம அவர் இன்ஸ்டியூட்ல கூட இருந்த இன்னும் 2 பேரும், அதாவது நம்ம சொல்லக்கூட சொல்ற மாதிரி, எலிதான் என்ன எள்ளுதான் என்னைக்கு காயுது, எலிப்புழுக்கு எதுக்கு காயுதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணாரு. ஸோ இந்த புத்தகம் வந்து நல்லபடியா வரணும், முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி இருக்குது. இதில் உள்ள நிறை குறைகளை நீங்க தான் பார்த்து சொல்லணும். இது எப்படின்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எப்படின்னா, இந்த புத்தகம் வந்து நம்ம முதல்ல ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்த கேட்டா வியாழக்கிழமை, அதுவும் ஒரு குருவோட நாள். இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு வியாழக்கிழமை, இதுவும் ஒரு குருவோட நாள், குருவோட நாள். தேதி 21, அதுவும் குருவோட எண். அதுவும் இல்ல, ஆனா இந்த குருவோட தொடர்பு எப்படி வருதுன்னு கேட்டா, இந்த புக்கை பிரிண்ட் பண்ண ஒரு பேர் என்னன்னு கேட்டா பழனிசாமி. அந்த புக்கு பிரிண்ட் ஆகி வந்தது ரோடுவேஸ் என்னன்னு கேட்டா பழனி வேளா ரோடுவேஸ். ஸோ எங்க போனாலும் அந்த குருவோட தொடர்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்கிறத என்னால பார்க்க முடிஞ்சது. இதுக்கு இந்த வாய்ப்பு அமைஞ்சதுங்கிறது பெரிய ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். பொதுவா சொல்லுவாங்க, ஒரு மனுஷ பிறப்புங்கிறது 2 வேலைக்கு தான் பண்றதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா, ஒண்ணு நன்றி சொல்றதுக்கு, இன்னொன்னு சேவை பண்றதுக்கு. இந்த 2 வேலை பண்றதுக்கு தான் மனித பிறப்பு அப்படின்னு. இந்த வாய்ப்பின் மூலம் ஒரு சேவை பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கும், நிறைய உள்ளங்களுக்கு நன்றி சொல்ல வச்சதுக்கும், அந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த குருவுக்கு நன்றி. அவரோட பாதம் சரணடைந்து முறையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சார், நன்றி சார். அடுத்ததாக நம்முடன் இணைகிறார் நாகர்கோவிலை சேர்ந்த இளங்கோ அவர்கள். பாருங்க சார். வணக்கம் சார், எல்லோருக்கும் வணக்கம். இந்த புக்கை பத்தி சொல்லணும்னா, என்னுடைய ஒர்க்கை விட ஒரு மகாலிங்கம் சாரும் வீரராஜன் அவங்க 2 பேரும் தான் ஒர்க்கு ரொம்ப அதிகம். இருந்தாலும் நான் ஒரு சில கேரண்டிஸ் கொடுக்கலாம். அதாவது இந்த புக்ல கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்காது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காது. அதுக்கு கிராமர்ல நான் ஒரு பெரிய ஆளு இல்லை, இருந்தாலும் பேச்சு தமிழ், எழுத்து தமிழ்ல உள்ள கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கு இருக்காது. அப்புறம்
நம்ம வீடியோல கூட சார் சொன்ன வீடியோல கூட ஒரு சில வார்த்தைகள் மாறி இருக்கும். அந்த வார்த்தைகளை கூட நான் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றி இது பண்ணியிருக்கேன். அதாவது எந்த சென்டென்ஸுமே இதுல நான் புரியாம எழுதல. எல்லாமே எல்லாம் டைப் பண்ணது எல்லாமே. அப்போ அதுக்கு நான் கேரண்டியா இருக்கேன். மற்றபடி இந்த ஒரு சின்ன வேலையில நான் பங்கு பெற்றதுல ரொம்ப பெருமையா கருதுறேன். சின்னராஜ் சார்களுடைய உரையை நான் டெக்ஸ்டா பண்ணதில்ல, ரொம்ப பெருமை அடைகிறேன். நன்றி சார். நன்றி சார். முடிஞ்ச அளவுக்கு பேசுறவங்க வீடியோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்ததாக வர இருக்கிற மதுரையை சேர்ந்த திரு ஜெய்சங்கர், வாங்க சார். ஜெய்சங்கர். அனைவருக்கும் வணக்கம். நாங்க ஒன்றும் பெருசா உதவி செய்யல. ராமருக்கு ஆஞ்சநேயர் உதவி செஞ்ச அளவுக்கு கூட நாங்க செய்யல. ஒரு அணில் உதவி செஞ்ச மாதிரி தான் செஞ்சிருக்கிறோம். இதை உதவின்னு கூட சொல்ல முடியாது, இது எங்களுடைய கடமை அப்படின்னு தான் சொல்லணும். அதுபோக எங்களுடைய பேர்கள்லாம் வெளியில சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஐயாவோட பெருந்தன்மை எங்க எல்லா பேரையும் சொல்லி அறிமுகப்படுத்திருக்கிறாரு, இந்த இடத்துல கௌரவிச்சிருக்கிறாரு. இதைத்தான் நாங்க சொல்லணும். அவர்கிட்ட இருந்து நாங்க ஜோதிடம் கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத விட அவருடைய பாடல் வாயிலாக நாங்க நிறைய புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத தான் நாங்க இந்த இடத்துல சொல்லிக்கிறதுக்கு பெருமை அடைகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சார். கணேஷ்குமார் சார், உங்க வாய்ஸ் டவுனா இருக்கு, மறுபடியும் சார். அடுத்ததாக திரு மகாலிங்கம், மதுரை இருக்கீங்களா? வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். சார் வீடியோ ஆன் பண்ணுங்க. ஏன் வீடியோ கட் பண்ணி வச்சிருக்கீங்க? அது வாங்க, இப்ப பேசுங்க. இப்ப ஊரா கம்பி அப்படின்ன மாதிரி இப்ப பேசுங்க சார். அனைவருக்கும் வணக்கம் சார். நம்மளுடைய இந்த குருவோட நம் பயணம்ன்ற புத்தகத்தை நம்மளுடைய குருநாதர் சொன்ன வீடியோவை தட்டச்சு பண்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இதுக்கு நான் என்னதான் டைப் பண்ணாலும் எனக்கு உறுதுணையா இருந்தது நம்ம வீரராஜன் சார் தான். அவர் ஃபுல்லா நம்ம இன்ஸ்டியூட்டுக்கே வந்து நைட்டு 10-11 மணியா இருந்தாலும் கூட இருந்து டைப் பண்ணி முடிச்சுட்டு அலைன் பண்ணி முடிச்சுட்டு அவர் போவார். அந்த மாதிரி நிறைய அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது போக நம்ம ஜெய்சங்கர் சாரும் ப்ரூஃப் பார்த்துருக்கு, அவரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. நம்ம இளங்கோவன் சார் எல்லாத்தையுமே எழுதி கொடுத்தாரு. அதுலேயும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. மொத்தம் இந்த புத்தகம் நம்ம பழகிறதுக்கு கிடையாது, ஏற்கனவே நம்ம தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ற சார் சொன்ன அந்த வார்த்தையில் அப்படியே திரும்ப கேட்குறது மாதிரி இருக்கும். இதை நீங்கள் இப்போ படிக்கும் பொழுது ஏற்கனவே கேட்டது திரும்ப திரும்ப கேட்க முடியாது. இதை படிக்கும்போது திரும்ப இன்னொரு தடவை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துனது மாதிரி இருக்கும். அதுபோக சார் சொன்ன பாடல்கள் நிறைய அந்த புத்தகத்தில் இருக்குது. அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் வாங்கி படிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக பேச இருக்கிறவரை பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நம்ம தலைவரின் வாயால். அவர் வேற யாரும் இல்ல, தர்ஷன், சென்னையில இருக்கு சார். சின்ராஜ் சார் வந்துட்டேன் சார். சின்ராஜ் சார். அதாவது தர்ஷனை பத்தி சொல்லணும்னாக்க அதனாலதான் அதை கடைசியா சொல்றதுக்காக நிறுத்தி வச்சிருந்தேன். சார் இழுத்து விட்டார். அதாவது ஒரு சினிமா கலைஞருக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? அது மாதிரி தர்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம புக்குக்கான அந்த மேக்கப் அப்படிங்கிறது அது மேக்கப்பா பண்ணாம ஒரிஜினலாவே பண்ணியிருக்கார். அதாவது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நம்ம சேனலுடைய இது பாத்தீங்கன்னாக்க அது என்ன சொல்லுவாங்க, நம்ம சேனலோட தீம் கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கிரீன் கலர். அந்த தீம் கலரை அந்த புக்கிலேயே கொண்டு அவர் ப்ரூஃப் அப்படின்னு காமிச்சதுமே ரொம்ப அட்டகாசமா இருந்தது, ரொம்ப பிரமாதமா இருந்தது. எனக்கு பார்க்கறதுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப சார் ரொம்ப நல்லா இருக்கு சார், இதை எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம், இதுல கலர் சேஞ்சஸ் எதுவும் பண்ணிட வேண்டாம், பண்றதை அப்படியே பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதும், அப்போ குருவோட அப்படின்னதுமே இந்த புக்கில் இருக்கு பாருங்க, இதை ஃபோக்கஸ் பண்ணுப்பா, புக்கில் இருக்கு பாருங்க, இந்த குரு பகவானுடைய படத்தை போட்டிருந்தார். அப்ப குரு பகவானுடைய படத்தை போட்டு பக்கத்துலேயே ஏன் படத்தையும் எதுங்க ஓடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் சொன்னாரு. அதாவது நீங்க குருவை கும்பிடுற மாதிரி எங்க இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அந்த தர்ஷன் நம்ம ரகுகுல திலக ரவி அவருடைய இது லைன்ல வர்றவர். அவர் ஒரு ஓவியம் வரைஞ்சு அவருடைய ஓவியம்
நேஷனல் லெவல்ல அவார்டு வாங்கின ஓவியமா இருக்கு. ரொம்ப பெரிய அவார்டு வாங்கின ஓவியம். எனக்கு அதை கரெக்டா டெலிவரி பண்ண தெரியல அந்த வேர்டை. அதை வந்து ரவி பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவார். ஆனாலும் இன்னைக்கு கூச்சம் இல்லாம பேசுவார் பாருங்க. இப்ப இந்த இது முடிஞ்சமே அப்புறம் அவரும் வந்து பேசுறப்ப பேசுவாரு. அப்பேற்பட்ட ஒரு மிக திறமையான ஒரு ஓவிய கலைஞர் தர்ஷன். அவர் பண்ணி கொடுத்த அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் கவர். இப்போ இந்த புக்குக்கு வந்து இவர் வந்து இதை டைப் பண்ணி கொடுத்தார், அவர் எழுதி கொடுத்தார், இவர் படம் வரைஞ்சு கொடுத்தார். அப்ப நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குதுல்ல. நான் என்ன பண்ணேன்னா இதை வாங்கி வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கேன், அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில இந்த புத்தகத்துக்கு வந்து ஒரே ஒரு புத்தகம் சார், இந்த சாம்பார் நல்லா இல்லை இன்னைக்கு வச்சது அப்படின்றான். ஆனா அதுக்கு எம்புட்டு வேலை செய்யறாங்க சாம்பாருக்கு இல்லையா? அது மாதிரி ஒரு புத்தகம் அப்படின்னா இத்தனை பேர் சேர்ந்து இழுக்கிறாங்க சார். நமக்கு இது வந்து அதாவது இதுக்கு வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா வீடியோங்கிறது வந்து இதை விட ரொம்ப சிரமமான விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது யாருக்கு சிரமம் அப்படின்னம்னாக்க இந்த ஆடுற மாதிரி பாடுற மாதிரி ஓடுற மாதிரி எல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், டப்பிங் ஆர்டிஸ்ட், அது இதுன்னு எதேதோ வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த புத்தகம் நம்ம வந்து அது எது பண்றதில்ல, உட்காந்த இடத்துலயே பேசுறது தானே, அப்படி பேசிக்கிட்டு இருக்கான். அதனால நமக்கு அது எளிமையா தெரிஞ்சிருது. ஆனா புத்தகம்னு தொடுறப்ப இதுல இவ்வளவு பேருடைய ஒர்க் இன்வால்வ் ஆயிருக்கு. அதுலயும் பாருங்க, சார் சொன்னார் பாருங்க, 11 மணி ஆனாலும் எந்திரிச்சு போக மாட்டாரு. நான் போனா தையா நீ போவ அப்படின்ற மாதிரி என்னையும் பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி மகாலிங்கம் சொன்னார் பாருங்க. அது மாதிரியானது ஒரு பொசிஷன். அப்ப இந்த தர்ஷனுடைய இந்த கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நான் நிஜமா சொல்றேன், எனக்கு புத்தகத்தினுடைய வடிவமைப்பு இப்படி இருக்கணும், இதனுடைய பைண்டிங் இப்படி இருக்கணும், இதனுடைய கலர் இப்படி இருக்கணும், இதனுடைய டிசைன் இப்படி இருக்கணும், இதுல என்னென்ன படம் இருக்கணும், பேக்ரவுண்ட் இப்படி இருக்கணும்னு நான் எதுவுமே சொல்லலை சார், என்னமே பண்ணல. இப்ப நான் சொன்னேன்ல, அப்ப நீ என்னதான் பண்ணேன்னு கேட்பீங்கன்னு சொல்லி, அந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லலை. அந்த அட்டை அப்படியே முழுசா அப்படியே டெலிவரி பண்ணாங்கல்ல, அதை பார்த்த உடனே ஒண்ணுமே சொல்லல, சார் இது பாருங்க நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க போட்டுருங்க அப்படின்னாச்சு. அப்ப சிம்பிளா முடிஞ்சு வச்சு. அப்போ என்னன்னா அந்த புத்தகத்தோட அந்த அட்டைப்படத்தை பார்க்குறப்ப வந்து நிஜமாலுமே எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. நம்ம நின்றுட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அட்டைப்படம் போட்டிருந்ததுங்கிறது, ஏன்னா புத்தக உலகம்னு சொல்லக்கூடிய, நூலக உலகம்னு சொல்லக்கூடிய இடத்துல முதன்னு அடி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம இதுல தான் அடி எடுத்து வைக்கிறோம். இது முதல்னு புஸ்தகம்னு கொண்டு வரோம். அப்படிங்கிற அது குருவில இருந்து வரட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல குருவை பத்தின புக்கை எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா வந்து ஃபர்ஸ்ட் இதை இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இனி வந்து சனியை பத்தியும் எழுதலாம், ராகுவை பத்தியும் எழுதலாம், சனியை பத்தியும் எழுதலாம், சம்சாரத்தை பத்தியும் எழுதலாம் அப்படின்னுவாங்கல்ல, 2 ஒண்ணுதாயா எதை வேணாலும் எழுதி அப்படின்னுவாங்க. அது மாதிரி எதையாவது ஒன்றை பத்தி நான் அடுத்தடுத்து வர்றதுங்கிறது அந்த முதல் பாயிண்ட் தான் நமக்கு லேட் ஆகுமே, அப்புறம்லாம் கடகடன்னு வந்துரும்னுவாங்க. முதற் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி முதல்ல செய்யறது இப்போ கொஞ்சம் சிரமப்பட்டு செய்வோம், நிறையா திருத்திக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் பிரமாதமாக வந்துடும். அது அடுத்தடுத்து நிறைய புத்தகங்கள் வர்றதுக்கான வேலைகளையும் இன்னும் சொல்லணும்னா, என்னைய சாட்டை எடுத்து சுண்டிக்கிட்டு இருக்காரு யாரு, வீரராஜன் சுண்டிக்கிட்டே தான் இருக்கிறாரு. டெய்லியுமே ஃபோன் வந்துடும், அந்த அளவுக்கு சுண்டிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில இந்த அட்டைப்படத்தை டிசைன் பண்ணி கொடுத்த திரு தர்ஷன் அவர்களை இந்த நேரத்துல உங்க எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். தர்ஷனை பத்தின 2 வார்த்தை ரகுகுல திலக ரவி அவர்கள் என்னை விட இன்னும் ப்ரிசைஸா சொல்லுவாங்க. சார் ரவி சார் வாங்க சார், நீங்க 2 வார்த்தை சொல்லுங்க. அவர் ஒரு அவார்டு வாங்கினாரு, அந்த டீட்டெயில் சொல்லுங்க, அந்த படத்தை பத்தி சொல்லுங்க சார் ப்ளீஸ் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். தர்ஷன் வந்து தங்கச்சி பையன் தான். அவர் வந்து வாழ்க்கையில எப்படியாவது வந்து ஒரு நல்ல லெவலுக்கு வரணுன்றதுக்காக ஒரு ஆர்ட் காலேஜில் போய் சென்னையில் போய் சேர்ந்தாரு. வீரராஜன் ஒரே வார்த்தை தான் கேட்டாரு, இதுல வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், நல்லா இருக்கணும்னு கேட்டாரு. அவருக்கு தகுந்த மாதிரி இந்த இருக்கணும்ன்ற ஒரு கண்டென்ட் மட்டும்தான் கொடுத்தாங்க. பட் தர்ஷன் வந்து கம்ப்ளீட்டா எல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அந்த குருவோட பயணம் அப்படின்ற ஒரு இதுல வந்து முன்னாடி குரு எப்படி இருக்கிறாரு, குருவுக்கு பின்னாடி இருக்கிறாரு, குருவுக்கு பின்னாடி நாம் இருக்கிறோம், அந்த கான்செப்ட் வேணுன்றதுக்காகவே அந்த கான்செப்ட் முக்கியமானது. அதனால அந்த புக்கை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. குருவை நோக்கி நம்ம பயணம், குருவை நோக்கி போறாரு, குருவை நோக்கி நாம போறோம். அதனால வந்து நல்ல நல்ல கண்டென்ட், நல்ல அருமையான கண்டென்ட். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நன்றி சார். இல்ல சார், ஒரே செகண்ட், அந்த அவார்டு பத்தி கேட்டாரு இல்லைங்களா, அந்த நேஷனல் லெவல்ல இப்ப சென்னை ஏர்போர்ட்ல அந்த ஒரு கும்பம் இருக்கும், அந்த கும்பம் தான் தர்ஷனுடைய ஆர்ட் ஒண்ணு. 2வது கல்கி அந்த அவதாரத்துக்கு ஒரு
ஆர்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து குருநாதருக்கு தான் காமிச்சுங்க. அதுல எந்த ஆர்டரும் பண்ண வேணாம், அதை அப்படியே போட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அதுக்குதான் பெரிய அவார்டு கிடைச்சது. இன்னைக்கு பெரிய அவார்டுனா அந்த கல்கி அவதாரம் தாங்க. உண்மையிலே குருநாதருக்கு அனுப்பின உடனே அது நோ சேஞ்சஸ், எதுவுமே பண்ண வேணாம், அது அப்படியே இருக்குது, எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பெரிய அவார்டு அதில் கிடைச்சது. அதுலதான் ஃபர்ஸ்ட் அவங்க அவார்டு கிடைச்சது. அதுக்கு பிறகுதான் இப்போ சென்னை ஏர்போர்ட்ல மோடி அது அவங்க வந்து அது நிறைய இப்போ வந்து பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார். இப்பொழுது நம்ம தர்ஷனை அறிமுகப்படுத்துற நேரம் வந்துருச்சு. வாங்க தர்ஷன், நீங்க ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். தர்ஷன் ஐயா வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் தர்ஷன். ஸோ முதல்ல வந்து கடவுளுக்கு நன்றி, அதுக்கப்புறம் மாமாவுக்கு நன்றி, அண்ட் வந்து வீரராஜன் சார், அப்புறம் குருவுக்கு நன்றி. என்னன்னா மாமா இல்லைன்னா இவங்க யாரையுமே நான் சந்திச்சிருக்க முடியாது. இப்படி ஒரு இந்த நல்ல மனிதர்களை சந்திச்சிருக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து வீரராஜன் சார் தான் ஒரு நாள் ஃபோன் பண்ணார். மாமா இந்த மாதிரி சார் ஃபோன் பண்ணாரு, ஏதோ ஒர்க் இருக்காமா, நீ என்னன்னு கேட்டுப்பாரு, கேட்டுட்டு அவர் என்ன கேட்குறாரோ பண்ணிரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. சரி ஓகேன்ட்டு வீரராஜன் சார் கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி ஒரு புக் டிசைன் பண்றோம், இந்த தாட் வந்த உடனே ஆர்ட் அப்படின்னா தர்ஷன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீதான்ப்பா என் மைண்ட்ல வந்தேன்னாரு. அந்த வார்த்தையே எனக்கு ரொம்ப பெரிய வார்த்தை. ஸோ நான் உங்க மைண்ட்ல வந்ததுங்கிறது வந்து பெரிய ஆசீர்வாதமா நினைக்கிறேன். அதுக்கும் நன்றி. அதுக்கப்புறம் கான்செப்ட் அது இதெல்லாம் சொன்னாரு. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுத்தேன். இப்போ நான் இதுல ஒரு சின்ன பாட்டா இருக்கிறதே வந்து பெரிய ஆசீர்வாதமா நினைக்கிறேன். நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்லாம் பெரிய வார்த்தைலாம் சொல்லக்கூடாது. அது எப்படி சொல்லணும்னா, நாங்க ஒரு நல்ல விஷயம் பண்றோம், நீயும் எங்க கூட சேர்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ அந்த நல்ல விஷயத்துல நானும் ஒரு சின்ன பாட்டை அவங்களே என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க அப்படிங்கறத தான் நான் இங்க சொல்லணும். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுத்தேன். ஒர்க்குமே வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. குரு ரொம்ப நன்றிங்க ஐயா இந்த வாய்ப்புக்கு, என்ன நம்பினதுக்கு. தேங்க்யூ. இதுகாரும் புத்தகத்தை எழுதியவரும் அதற்கு வித்திட்டவர்களுடைய வார்த்தைகளை கேட்டோம். இப்பொழுது நமது குழுவில் உள்ள மற்றவர்களின் வார்த்தையை கேட்க இருக்கிறோம். முதலாவதாக திருமதி அருணாஜோதி பொள்ளாச்சியிலிருந்து. அனைவருக்கும் பொள்ளாச்சி அருணாஜோதியின் வணக்கங்கள். இந்த நாள் இனிமையான நாள். இதைத்தான் நாம ரொம்ப ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நம்ம குரு சொன்ன மாதிரி கொடைக்கானல்ல ஆரம்பிச்சது, நீங்க புக்கு எழுதியே ஆகணும்னு போனாரு. அதுக்கப்புறம் புக்கு வரல. நம்ம போன விழாவிலேயே வெளியிடலாங்கிற ஐடியால எல்லாம் இருந்தது. பட் அது எது எப்ப வரணும்னு இறைவன் கணிச்சிருக்கானோ அப்பதான் நடக்கும். இந்த முதல் பயணம் வெற்றி பயணமாக பல கோடி பயணங்களை தொடர்வாரு நம்ம குரு அவர்கள். இந்த இவருடைய புத்தகங்கள் நம்ம அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு, நமக்கு வழிகாட்டியாக அமையும். மேலும் மேலும் பல புத்தகங்களை நம் குருநாதர் நமக்கு வழங்குவார் என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. நன்றி மேடம். அடுத்ததாக கணேஷ்குமார் சிங்கப்பூர்ல இருந்து. வாங்க சார். சார் எல்லாருக்கும் வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்கை பார்த்து இதுக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை ஒர்க்கையும் கேட்டு ரொம்ப 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 சந்தோஷம். முக்கியமா வீரராஜன் சாரு, ரவி சாரு, நிறைய பேர் இதுக்கு உழைத்திருக்காங்க. அது அவங்க எல்லாருக்கும் நன்றி. முக்கியமா சாரோட இது ஃபர்ஸ்ட் புக் வரணும்னு நிறைய பேர் எல்லாரோட சார்பு நம்ம ஃபேமிலி எல்லாருமே திங்க் பண்ணிட்டே இருந்தோம். அவர்கிட்டே நிறைய கேட்டோம். இது ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் தான் சொல்லலாம். ஸோ அது வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை வித்திட்டவர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. நான் இது வந்து என் சார்பாகவும் கேட்டுக்கிறேன், நம்ம குழுவோட நம்ம ஃபேமிலியோட எல்லா சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். நன்றி. அடுத்து திரு உதயசங்கர் இருக்கீங்களா? அவைலபிள்? திரு சக்தி கணேசன். உதயசங்கரும் டிராவல்ல இருக்காரு, சக்தி கணேசன் டிராவல்ல இருக்காங்க. இருக்கீங்களா ரெண்டு பேத்துல? திரு பாண்டி கொடுமுடி சதீஷ் வாங்க சார். வரங்க சார். சிற்றன்பலம்.
என்னை தலைகுனிந்து வார், உன்னை தலைநிமிர வைப்பேன். கம்பன் எழுதிய காவியம் போல் காலத்தில் அழியாது நிற்க வைப்பான் உங்கள் புத்தகத்தை மகுடன். மகுடனுடைய அருளால் புத்தகங்களுக்கெல்லாம் மகுடமாய் உங்கள் புத்தகம் திகழ வேண்டும். ஜோதிட உலகில் கால தத்துவத்தை உணர்த்துபவன் குருதான். ஜோதிடத்தில் கால தத்துவம் என்றாலே கால தத்துவத்தை தான் ஜோதிடம் என்று சொல்வோம். ஏனால் காலத்தை கணிப்பதுதான் ஜோதிடம். அந்த கால தத்துவத்தை அதுக்கு அதிபதியாக விளங்குபவன் குரு. அந்த குருவின் சாகசத்தை நம் குருவின் வரிகளால் வாசிக்க அஞ்ஞானம் நீங்கி மெஞ்ஞான அறிவு நமக்குள் இருந்து பொங்க வேண்டும். ஏனென்றால் நீர் கொடுக்கும் இந்த வரிகள் எங்களுக்கு தாய்ப்பால். சோபகிருது வருடம், இந்த சோபகிருது வருடமே ஒரு சிறப்பான வருடம். இந்த சோபகிருது வருடத்தில் குருவானவன் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துக்குரியவன், காலத்தத்துவத்தை உணர்த்தும் குருவானவன் காலபுருஷனுக்கு நெற்றியில் நிற்கும் நாள். நம்ம எல்லாம் புத்தகம் ஏன் இவ்வளவு நாள் வரல, ஐயா ஏன் இவ்வளவு நாள் எழுதல, இப்படி எல்லாம் யோசிச்சோம் அல்லவா? இந்த வருஷம் குரு எங்க நிற்கிறாரு? மேசத்தில் நிற்கிறார். காலபுருஷனுக்கு நெற்றிப்பட்டில நிற்கிறார். அப்போ குருவினுடைய ஞான ஒளி படணும்னா அவரு நெற்றிப்பட்டில் நின்று நம்மளை ஆசீர்வாதம் பண்ணணும். அப்படிப்பட்ட காலபுருஷனுக்கு நெற்றிப்பட்டில் நிற்கும் நாளில் காலபுருஷனுக்கு ஆத்மாவாகிய சூரியன் இந்த மார்கழி மாதத்தில் குருவினுடைய வீட்டில் காலபுருஷனுக்கு பாக்கியத்தில் நிற்கின்றார். இப்பேற்பட்ட தினத்தில் நம்முடைய குருவினுடைய வரிகள் நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்கி மெஞ்ஞானத்தை நமக்கு கொடுக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. இல்லாமல்ல மகுடேசனுடைய அருளால் கம்பனுடைய வரிகளைப் போல ஒரு புத்தகம் அப்படிங்கிறது காலம் அழியாமல் பாதுகாக்க வேண்டும். அதுதான் சிறந்த நூல் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட சிறந்த நூலாக, ஏன்னா முதல்ல குருவை பத்தி எழுதினேன் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. இந்த குருவை ஏன் ஐயா எழுதினாங்க அப்படின்னா அவருக்கு ஐயாவுக்கே தெரியும், காலபுருஷனுக்கு காலமே குருதான். அப்படிப்பட்ட கால தத்துவத்தை உணர்த்தும் குருவினுடைய சாகசத்தை எழுதியிருக்காங்க. அது காலத்தால் அழியாமல் எப்பவுமே உலகம் போற்றக்கூடிய வகையில் இந்த ஜோதிட உலகில் நிற்க மகுடே எல்லாமல்ல படிவுடைய நாயுடு நமர் பாண்டி கொடுமணிநாதர் அவர் கூட இருந்து அவர் கருள் புரிவார் என்பதை இந்த நேரத்தில் அடியேன் வேண்டிக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அதாவது இப்ப பேச விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம், வீடியோ வந்து ஆன் பண்ணிக்கணும். பேசும்போது நான் லைனா கூப்பிடுறேன். நேரம் கருதி எல்லாரும் உங்களோட கருத்தை ஆணியா பதிவிடுங்கள். அடுத்ததாக நம்மிடையே பேச இருக்கிறவர் பெருமான் ஒட்டஞ்சத்திரம். வாங்க சார். ஐயா வணக்கம். வணக்கம் சார். இந்த புக்கு ஏற்கனவே வெளியிட்டிருந்த ஐயா ஒரு மீட்டிங் சொல்லும்போது ரொம்ப லேட்டுன்னு எல்லாரும் ரொம்ப பேசினோம். ஏதோ இந்த அளவுக்கு வேகமாக வந்துருச்சு. ஆனால் ஏன் இப்படி சிம்பிளாக இந்த விழாவை நடத்தணுங்கிறது ஒன்றும் புரியல. ஏன்னா ஐயா வந்து ஜோதிட உலகத்தில் வந்து தன்னுடைய பேச்சால் எல்லாத்தையும் கட்டி போட்டவர். இந்த ஐயாவோட புக்கு வெளியாதுன்னா ஜோதிட உலகத்தில் தமிழ்நாடு முழுவதும் எல்லாமே எல்லா பக்கமுமே ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு நல்ல விஷயம். இன்னும் நல்ல பெரிய அளவுக்கு ஒரு திருவிழா மாதிரி இந்த நிகழ்ச்சியை பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மற்றபடி எல்லாமே நல்லபடியாக இருக்குது. வாழ்த்துக்கள் ஐயா. அவ்வளோதாங்க ஐயா. நன்றி சார். உங்க கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு திருவிழாவிலும் ஐயாவின் புத்தகம் வெளியிடும். சரிங்க சரி. அடுத்ததாக பரமேஸ்வரன் அய்யலூர்ல இருந்து வாங்க சார். அய்யலூர் பரமேஸ்வரன். குருவோடு நம் பயணம். இந்த புத்தகத்தினுடைய தலைப்பிலேயே ஏகப்பட்ட விஷயம் அடங்கியிருக்கு. குருவோடு பயணம், நாம் நம் குருவோடு பயணம். இன்றைக்கு வியாழக்கிழமை, மார்கழி மாதம், ரேவதி நட்சத்திரம், மீன ராசியில சந்திரனும் குருவும். இந்த குருவும் புதனும் சேர்ந்தது நூல் வெளியீடு. அருமையான இந்த வேலையில காந்திமதி அம்மா வெளியிட சதாசிவம் ஐயா பெற்றுக்கொண்டாங்க. அதுலயே அந்த பேர்லயே உள்ள விஷயங்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதது இல்ல. அதிகமா பேச டைம் இல்லாதனால இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த, இந்த புத்தகம் வெளிவர
ராமருக்கு அணிலை போல அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எனக்கெல்லாம் அது கிடைக்கலன்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன். புத்தகங்கள் இல்லை என்றால் சரித்திரம் மௌனமாகிவிடும் என்பார்கள். அதான் நம்ம அந்த உலகத்துல பிறந்தோம். இந்த உலகத்துக்கு நம்ம என்ன விட்டுட்டு போக போறோம்? எல்லாமே இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, அங்கேயே விட்டுட்டு போறோம். ஆனா நம்மளால் படைக்கப்பட்டதுங்கிறது புத்தகங்கள். அருமையான இந்த வேலையை செய்த குருநாதருக்கு வாழ்த்துக்கள். மென்மேலும் அது மட்டும் இல்ல, அவர் கவி பாடையிலாம் அந்த கவிதைகள்லாம் நான் திருப்பி ரீபேக் பண்ணி எழுதி பார்ப்பேன். இந்த அட்டமாதி திட்ட கோணங்கள் அப்படின்லாம் சொல்லுவார்ல, ஒரு 2 வரி வரும், அதுக்கடுத்து வராது. இப்ப அதெல்லாம் புத்தகத்துல வருதுங்க. இல்ல, அது நமக்கு இன்னும் மேற்கொண்டு அந்த கவிகளை எல்லாம் திருப்பி கொடுத்தமைக்கு வாழ்த்துக்களை கூறி, மீனத்துல குருவும் சந்திரனும் சந்திக்கும் இந்த வேலை, இந்த புத்தகங்கள் என்றும் பல்லாண்டு காலம் சிஆர் அஸ்ட்ரோவை பேசப்பட வேண்டும், வாழ்க்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. பரமேஸ்வரன், அரியலூர். நன்றி ஐயா. அடுத்ததாக சந்திராவுக்கு மேடம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம் எல்லோருக்கும் ஒரு மிக மிக சந்தோஷமான நாள். ஏன்னா குருநாதருடைய புத்தகம் இன்றைக்கு வெளியீடு. இதுல குருநாதர் புத்தகத்தை எப்படி உருவாக்கினது குறிச்சு எவ்வளவு பேர் அதுல பங்கெடுத்தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது மிகவும் ஆவலா இருக்கு. தவிர இந்த புத்தகமே பேசும் அப்படின்னு இருக்காரு. எப்பவுமே நான் குருநாதருடைய பேச்சுக்குத்தான் அடிமை. ஏன்னா அவர் அந்த ஸ்லாங்ல, அந்த வட்டார வழக்குல நகைச்சுவையோட பேசும்போது நமக்கு ஜோதிடம் கூட மறந்துடும், அந்த அளவு பேசுவார். அதனால புத்தகத்துல எப்படி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அவர் சொன்னார் அதுல புத்தகமே பேசும்னு. அதனால அதை படிக்க ரொம்ப ஆவலா இருக்கேன். நம் குருநாதருடைய உயர்ந்த குணத்துக்கு நான் இப்படிதான் நினைக்கிறேன். உயர்ந்த குணத்துக்கு அவருக்கு எல்லோருமே உதவி செய்வார்கள். ஏன்னா அவருடைய குணம் அப்படி. ஒரு குருவை போல அவர் பெரிய ஒரு இதுல இருக்க மாட்டார். ரொம்ப சகஜமாக நம்மோடு பழகுவார், நம்மில் ஒருவர் மாதிரி இருப்பார். அதனால இந்த புத்தகம் மிகச்சிறந்த ஒரு நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியா, ஒரு கைடு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தவிர நம்ம சார் இன்னும் மேல இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதணும்ட்டு நான் வேண்டிக்கிறேன். அந்த உதவி செய்த எல்லோருக்கும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மேடம். அடுத்ததாக சென்னையிலிருந்து முருகன் ஐயா பாருங்க. ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல அருமையான நாள். காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் நாயகன் ஆட்சி பெற்று 8ஆம் வீட்டில், அதாவது தேடி தேடி சுரங்கங்களை தேடி எடுக்கக்கூடிய தேடலுக்கு உண்டான 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று பாக்கியாதிபதி அவன் வீட்டில், அதே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 9 குடையவன் வீட்டில் திரிகோணங்கள் சங்கமித்துக் கொண்டிருக்கின்றன. 12ஆம் இடம் வலுவாக இருக்கிறது, 2ஆம் இடம் 11ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரத்துல இந்த புஸ்தகத்தை ஐயா வெளியிடுறதுக்கு குரு பகவான் அருள் புரிஞ்சிருக்கிறாரு. அதுவும் குருவோடு நம் பயணம். அத இரட்டுற மொழிதலணியில குருவோடு நம் பயணம்னு ஐயா குருவை எடுத்து சொல்லலாம், குருவோடு நம் பயணம்னு நாமளும் சொல்லலாம். காலமேக புலவர் சொல்ற போல இந்த இரட்டுற மொழிதல் அணிக்கு இந்த தலைப்பு மிகவும் பொருத்தமா இருக்கும். ஐயாவுக்கு உதவி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் பாராட்டும். நம்ம இளங்கோ சார் எனக்கு சில நேரத்துல இந்த பிடிஎஃப் அனுப்புவார். ஐயாவோட பேச்சு நல்லா இருந்ததுன்னா, நல்லா இருக்கக்கூடிய பேச்சுல, முக்கியமான பேச்சுல எனக்கு கொஞ்சம் தெரியாத விஷயங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அவர்கிட்ட நான் சமயத்துல உதவி கேட்டிருப்பேன். அதை எனக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கிறார். இதெல்லாம் ஐயா புஸ்தகமா வெளியிட்டா ரொம்ப அருமையா இருக்கு சார்னு சொல்லியிருப்பேன். இப்பெல்லாம் புஸ்தகமா வெளியிடறதுக்கு எல்லாம் பண்ணின்னு இருக்கிறாருன்னு சொல்லுவார். அதன் பிறகு ஐயாவும் பல நேரத்தில் சொல்லியிருக்காங்க. அது இப்ப கனவு நனவாகி இருக்கிறது. இந்த கனவு நனவானது பிரம்மாண்டமா அது பேரும் புகழோட
இன்னும் பல புத்தகங்கள் எழுத இறைவனும் குருவும் ஐயாவை ஆசீர்வதிக்கணும். அந்த புத்தகங்கள் மூலமா நாம பல நல்ல கருத்துக்களை பெறணும். சோதிடமும் எதிர்கால உலகமும் இது எல்லாத்தையும் பாராட்டக்கூடிய நிலையில இறைவன் ஐயாவுக்கு அருள் புரியணும்னு வேண்டி நம்ம எல்லோரும் இந்த புத்தகத்தின் வாயிலாக மிகப்பெரிய பேறு பெற்றவர்களாகும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி ஐயாவுக்கும் இந்த புத்தகம் வெளியிட உதவி அத்துணை நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கத்தை கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்தது சத்யா மேடம் வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த புஸ்தகத்துக்காக உதவி செய்த எல்லோருக்கும் வணக்கம். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூறும் அறிவு. ஒரு இறைக்கும் கேணிதான் சுரக்கும். அதுபோல நம்ம ஐயாவோட இந்த புத்தகம் வெளியீட்டு விழா 1000 புக்குகளுக்கு மேல, எவ்வளவோ எண்ணிலடங்கா புக்குகளுக்கு மேல வெளியிடணும்ட்டு ஆசைப்படுறேன். ஒரு குழந்தை ஒரு அடி எடுத்து வைக்கதான் நேரம் ஆகும். அந்த குழந்தை அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு ஓட தொடங்கிவிடும். அதே போல இந்த முதல் புக்கு வெளியீட்டு விழாவுக்கு தான் நேரம் ஆகிவிட்டது ஐயாவுக்கு. இன்னும் அடிக்கடி நிறைய புக்கு எழுதி எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டுகிறேன். எனக்கு அவ்வளவாக பேச தெரியாது, தெரிந்த அளவு பேசியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். நேரம் கருதி இதுக்கு மேல யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம். பேசுறவங்க கொஞ்சம் ரத்தன சுருக்கமா பேசிக்கிங்க. சுரேந்திரன் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான நாள். நல்ல குரு உரையில புக்கு வெளியிட்டதுக்கே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி புக்கு இனிமே தொடர்ந்து வரும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அதான் ஒரு புத்தகம் வெளியிட தான் தாமதமாகும். அடுத்தடுத்து இனி தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குன்னு நினைக்கின்றேன். புத்தகத்தை பார்த்த உடனே எனக்கு படிக்கணும்ட்டு ஒரே ஆவலா இருக்கேன். அந்த புத்தகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்கிற ஒரு வழிமுறையை தெரிஞ்சிச்சுன்னா உடனே நான் வாங்குறதுக்கு தயாரா இருக்கேன். புக்கு எனக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கு தாங்கள் அருள் புரிய வேண்டும். குருநாதருக்கு பணிவான வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி சார். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில உங்களுக்கான பதில் வந்துட்டு இருக்கு. அடுத்ததாக வாங்க ஜே.கே. சார், ஜெயச்சந்திரன் சார். குருவுக்கு சரணம். கணேஷ்குமார் சாருக்கு சரணம். எனக்கு என்னன்னா, இப்போ புக்கு சார் வெளியிட்டு இருக்காங்க. புக்கு பிரிண்டட் வரியில வருது. இதுல வெளிநாட்டுல இருக்கவங்கள சாரை பின்பற்றுறவங்க வெளிநாட்டுல ரொம்ப அதிக பேர் இருக்காங்க. அவங்கள கருத்துல வச்சு நீங்க அமேசான் கிண்டில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட் காப்பி அந்த மாதிரி புக்கை ரிலீஸ் பண்ணணுன்றது என்னுடைய வேண்டுகோள். அது உங்களால முடியும். நீங்க அதை பேச்சுவார்த்தை நடத்தினா கண்டிப்பா முடியும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். அதை நிறைவேற்றுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நன்றி சார். நன்றி சார். தனலட்சுமி ராமநாதன், சென்னை வாங்க. அனைவருக்கும் வணக்கம். குருநாதர் அவர்களுக்கு என்னோட பணிவான வணக்கம், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். அதாவது 20 வருஷம் முன்னாடி நீங்க யூடியூப் ஆரம்பிக்கிற காலத்துல இருந்து அப்ப இருந்தே நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப யூடியூப் எல்லாம் பார்க்கும்போது நிறைய வீடியோ காணொலியா இருக்கும்போது நிறைய பேர் புக்கெல்லாம் எழுதுவாங்க. நம்மளோட சாரோடது எப்ப வரப்போறதுன்னு ரொம்பவே நான் ஆவலா இருந்தேன் நானு. ஆனா இப்ப ரொம்ப நாள் கழிச்சு அவ்வளவு பேரும் சொல்லி நீங்க அந்த புக்கை எழுதி அது இந்த வெளியிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு. ஏன்னா இது நாள் வரைக்கும் புக்கை எல்லாம், அதாவது புலிப்பாணி ஜோதிடருக்கு அப்புறம் பாடல்களை கொண்டு நிறைய புகுத்துறது கண்டிப்பா நீங்களாதான் இருக்க முடியும். எத்தனை ஜோதிடர்கள் இருந்தாலும் கூட அவங்களோட உரைநடை கண்டினியூஸா நம்ம படிப்போம். ஆனா அந்த பாடலோட அர்த்தத்தோட நீங்க கொடுக்கும் பொழுது ரொம்பவே படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஏன்னா நீங்க வீடியோ சொன்னது அது எல்லாமே நம்மளுக்கு அந்த நீங்க வேகமா பாடும்போது அந்த இது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் மனசுல நிக்கிறதுங்கிறது மறந்து போயிடும் டக்குன்னு. ஆனா நீங்க அந்த புத்தகத்துல உங்கள் பாடல் உங்களுக்கே உரித்தான அந்த பாடல்களை கொண்டு அந்த புத்தகத்தில் நீங்க எழுதி அதை படிக்கும் பொழுது அந்த பாடல்களை நான் மீண்டும் மீண்டும் நான் படிப்பேன். அது ரொம்ப மனசுக்கும் திருப்தியா இருக்கும். நீங்க சொல்லிருக்கீங்க அந்த புக்கு கண்டிப்பா பேசும் அப்படின்ட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு எழுத்து வடிவத்துல நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்ப நாம வாங்கி அதை படிக்க போறோம் அப்படிங்கிற அந்த ஆவல் எனக்கு ரொம்பவே
ஜாஸ்தியாக இருக்கு. உங்களுக்கு துணை புரிந்த அத்தனை இந்த இளங்கோ ராமசாமி சார், மகாலிங்கம் சார், ஜெய்சங்கர் சார், நிறைய பேர் சொன்னீங்க. தர்ஷன், இளம் தலைமுறையினர் வந்துட்டு அவங்க நேரத்தை கூட இது பண்ணாம உங்களுக்கு, அதாவது நீங்க உங்களோட நல்ல உள்ளத்துக்கும் உங்களோட சிரித்த முகம் எல்லோரோடும் நட்போடு பழகும் இதுக்கு உங்களுக்கு உதவி புரிய எல்லோருமே ஆவலாக இருப்பார்கள். எங்களுக்கு கூட ஏதாவது வழியில பண்ணணும்னா அது எந்த வழியில எனக்கு பண்ணணும்னு தெரியல. பட் எனக்கு தெரிந்த இதை வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேலும் மேலும் வர்றோம். இப்போ நீங்க குருவில் ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன புத்தகங்கள் எப்படி நீங்க வந்து வீடியோல பேசினீங்களோ அதெல்லாமே நீங்க புக்கா போட்டு வெளியிடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு மேல மேல உங்க வளரணும் அப்படிங்கிறது என்னுடைய இதுவா இருக்கும், வாழ்த்துக்களா இருக்கும், என்னுடைய ஆசீர்வாதங்களா உங்களுக்கு தரேன் சார். அது மிக்க நன்றி. நன்றி மேடம். அடுத்ததாக வேல்முருகன் சார், சென்னை. அனைவருக்கும் வணக்கம். ஐயாவோட புத்தகத்தை படிக்கல ரொம்ப ஆவலா இருக்கும். ஐயாவோட யூடியூப்பை பார்த்து தான் நாங்க எல்லாம் ஜோதிடத்துக்கே வந்தோம். இப்ப புத்தகத்தை பார்த்து எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியும். நண்பர்களுக்கு சமம். அப்போ ஐயாவோட புத்தகம் படிச்சு எல்லாருக்குமே ஒரு நல்ல இது. ஐயா ஒரு பெரிய நூலகம், இன்னும் நிறைய புத்தகம் எழுதி இந்த வருடத்துல சிறந்த புத்தகத்துக்கான விருது வாங்கினா ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி சார். அடுத்ததாக யுவராஜ், திருப்பூர். வாங்க சார். வணக்கம் சார். உங்க புக்கை படிக்க ரொம்ப ஆவலா இருக்கும் சார். நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அதே காலத்துல நாங்களும் வாழ்ந்து உங்க சீடரா இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி சார். அடுத்து கரூர் மோகன் நடராஜன் சார். குருநாதருக்கு வணக்கம் மற்றும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். எந்த செயல் ஆரம்பிக்கும் போதும் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் தடை ஏற்படும், தாமதம் ஏற்படும். அது மாதிரிதான் நம்ம குருநாதரோட புக்கு வர கொஞ்சம் தாமதம் ஆயிருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் விரைவா வரணும்னு எதிர்பார்க்குறேன். அடுத்து சாயாகிரகங்கள் பத்தி, ராகுகேது பத்தி புக்கு இருந்தா புக்கு போடுவார்னு நம்புறேன். இந்த புக்கு வெளிவர உதவி அனைத்து நம்ம ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. குருநாதருக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி சார். மகேஸ்வரி நாகராஜன், மேட்டுப்பாளையம். வாங்க மேடம். வணக்கம் சார். குருநாதருக்கு என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப அருமையா இருக்கு சார். இந்த புத்தகம் இவ்வளவு நாள் கழிச்சு வெளியிடுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது ஒரு சக்சஸ்ஃபுல்லா போகணும். இந்த புத்தக வெளியீட்டுக்கு உறுதுணையாக இருந்த நம்ம வீரராஜன் சார், மகாலிங்கம் சார், ஜெய்சங்கர் சார், ரகுகுல திலகம் ரவி சார், இளங்கோ ராமசாமி சார் மற்றும் தம்பி தர்சன் அனைவருக்குமே நன்றிகள், வாழ்த்துக்கள். சாருக்கு இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் உங்களுக்கு. மற்றும் இந்த புத்தகம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியையும் கொடுத்து இது போல மென்மேலும் நிறைய புத்தகங்கள் சார் வெளியிடுறதுக்கு வழிவகுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி சாருக்கு வாழ்த்துக்களை சொல்றேன் சார். சார் வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி மேடம். அடுத்து சாமி மாரியப்பன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். சாமி மாரியப்பன் சார். கார்த்திகேயன், சென்னை. வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப அருமையான இந்த முயற்சி, அதாவது ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே இந்த சிறப்பா, அதுவும் வெகு விரைவா இதை பண்ணி முடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் சாருக்கு ஒத்துழைப்பா இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். குழுவில் இருக்க அனைவருக்கும் நன்றி சார். உங்களுடைய இந்த படிக்கற்றி மென்மேலும் தொடர்ந்து இமயத்தை தொடரும். மேலும் மேலும் புத்தகங்கள் வெளிவந்து அதற்கு வாசகர்கள் அதிகமா இருக்கணும் என்று இறைவனை வேண்டிக்கிறேன். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. வணக்கம் சார். நன்றி சார். குருசங்கர் சார். சாமி மாரியப்பன் சார். வணக்கம். வாங்க சாமி. வணக்கம். குருநாதருக்கு பாதம் தொட்டு வணக்கம் சார். நான் பேசலாமா? ஃபர்ஸ்ட் குருசங்கர் பேசட்டும், அப்புறம் சாமி மாரி. ஓகே சார். வணக்கம். குருநாதர் பாதம் தொட்டு வணக்கம். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். பல ஆண்டுகள் காலம் நீடிந்து இந்த புத்தகம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த புத்தகத்தை உருவாக்க பாடுபட்ட அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சிருக்கேன். வணக்கம். நன்றி சார். சாமி மாரியப்பன் சார். ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். குரு சினராஜ் ஐயாவுக்கும் வணக்கம்.
சார் இந்த புக்கு வந்ததுக்கு மிக மிக மகிழ்ச்சி, ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்குது. இப்படி ஒரு எதிர்பார்ப்பை தான் ரொம்ப நீண்ட காலமா நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அதை நம்ம குரு நம்ம கையில நமக்கு கொடுக்குறாங்கும் போது மிக மிக ஒரு சிறப்பான விஷயம், அருமையான விஷயம். இந்த புத்தகத்துக்காக அனைவரும் பாடுபட்டவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அவங்களும் மேன்மேலும் நன்றாகவும் இருக்க வேண்டும் என்று அல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். மேல்மேலும் நம்ம குருநாதர் வளர வேண்டும், நம்மவும் குருவோட சேர்ந்து வளர வேண்டும் என்று எல்லாரையும் வேண்டி வணங்கி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து வாசிக்கு மேடமாங்க. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். குரு ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்படி ஒரு புக்கு வரும்னு நாங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிட்டீங்க. காந்திமதி மேடமுக்கு வாழ்த்துக்கள், 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். இது மிக சிறப்பான புக்கா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா ஐயாவுடைய அந்த சொல் நடையில வீடியோல பார்த்துதான் நாங்க நிறைய பேர் உங்களோட மாணவர்களா இருக்கிறோம். அதே மாதிரி இப்ப இந்த உரைநடை எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்களும் ஆர்வமா இருக்கோம். புக்கு வெளியீட்டு விழா கொஞ்சம் சிறப்பா இன்னும் நல்ல கிராண்டா நீங்க பண்ணிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு ஒரு பேர் இருக்குது நம்ம ஜோதிட புத்தகத்துல. இப்படி ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டீங்க, அதுதான் எங்களுக்கு ஒரு வருத்தம். மற்றபடி ரொம்ப நல்லது சார். தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள் சார். இன்னொன்னு ஒண்ணு, இந்த புக் சாராம்சம் என்ன அப்படின்னு நீங்க இப்ப சொல்லியிருந்தீங்கன்னா, புக் இன்ட்ரோடக்ஷன்ல அதை பத்தி கொஞ்சம் சொல்லியிருந்தீங்கன்னா எங்களுக்கு புக் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். என்ன விஷயம் அந்த புக்கு நமக்கு தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒண்ணுதான் சார். பிறகு புக்கு எழுதுறதுக்கு உறுதுணையா இருந்த எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் அருளோட நீங்களும் எல்லாரும் சிறப்பா நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். நன்றிங்க சார். நன்றி மேடம். நன்றி மேடம். கொடைக்கானல் சதீஷ் சார். சார் குருவுக்கு வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம் சார். சார் இந்த புக்கு வர்றதுக்கு உறுதுணையா இருந்த அனைவருக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் மேல சாருக்கு ரொம்ப நன்றி. அடுத்த தடவை அந்த புக்கு ரெடி பண்றதுக்கு எதுவும் உதவி தேவைன்னா தாராளமா சொல்லலாம் சார். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். அடுத்து யோகேஸ்வரர் லிங்கம் வாங்க சார். ஐயா வணக்கம். குருவிற்கு வணக்கம். மேலும் இந்த புத்தகத்திற்கு உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச கவிதை நடையிலும் எழுதியிருக்கேன், அதை படிக்கிறேன். இன்றைய திருவிழா புத்தகத்தின் முதல் விழா, என்றும் 100 பதிப்புகள், விண்ணை முட்டும் குருவின் மாணவர்கள், என்றும் சிறப்பாக அமையும் குருவோடு நம் பயணம், என்றும் திருவிழா, எங்களோடு குருவும் குருவோடு நாங்களும். நன்றி ஐயா. சிறப்பு. புத்தகம் வெளிவரவும் வெற்றி பெறவும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். திருப்பதியில ஐயாவுடைய பதிப்பு வந்ததையுமே திருப்பதியில இருந்தேன். அங்கேயே கண்டிப்பா இந்த புத்தகம் வெற்றி அடையணும்னு திருப்பதி ஏழுமலையானையும் வேண்டிக்கிட்டேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். புளியம்பட்டி வெங்கட் குரு வணக்கம். கலங்காதிர மனமே, நாளை நம் கனவுகள் நனவுகள் ஆகலாம். நலிந்த குழுவில் அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் வணக்கம். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்து ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா புத்தகத்தோட தான் நானும் பயணம் பண்ணி இருக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் எனக்கு கொடுத்திருக்காரு. கடந்த 20 ஆண்டு காலமாக நான் புத்தகத்தோடு தான் பயணிக்கிறேன். ஐயாவுடைய முதல் புத்தகம் எனது நூலகத்திலும் பயணம் செய்யும் என்று நம்பிக்கையுடன் காத்திருக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். முத்துசாமி சார். முத்துசாமி சார், இந்த புத்தகம் காலம் கடந்து நிற்குங்கிறதுக்கு ஒரு பாடல் குருநானக் பத்தி ஒரு பாடல் சொல்லியிருக்காரு. பண்டவன் பிறந்த வீட்டில் 11 புதனும் கூடி கண்டதோர் பத்தில் நின்று கண்களின் அகத்தை பார்த்து விண்டலம் சேஷ்ட வித்துவான் கண்டாய் வித்துவான் என்றால் மற்ற சாஸ்திரம் நிதனம் ஓரே தத்துவ கலைகள் நான்கும் வித்தக பிராண கேள்வி விவரமாய் பிரசங்கித்து புத்தக குருவென்றோதி புகழ்மிக தரிப்பான் மணியன். அப்படி இது காலம் கடந்து பேசுற அளவுக்கு நிற்கும் எல்லா பாடுபட்டாலும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நற்குணம் உடைய வேந்தை நயந்து சேவித்தல் ஒன்று, பொற்படை மகளிரோடு பொருந்தியே வாழ்தல் ஒன்று, பற்பலரோடு நன்னூல் வாசித்தல் ஒன்று, சொற்பர்கள் இவைகள் 3ம் இன்மையில் சொர்க்கமாமே. இந்த புத்தகத்தை வாசிக்கிறதுல சொர்க்கத்தையே அடைகிறதா நினைக்கிறேன். கண்டிப்பா ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்தது தலைவர் பேச இருக்கிறாரு. அதுக்கிடையில இந்த வாழ்த்துறையை இறுதியா முடிக்க வருவதற்கு நமக்காக இருப்பவர் நம்ம அணியை சேர்ந்த மிக இளம் வயது பழனிவேல் ஐயாவை வரவேற்கிறோம்.
சின்னராஜ ஐயா உள்ளிட்ட கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ரொம்ப ஆர்வமா இருந்தேன். கலந்துக்கிட்ட ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அனைவர் பேச்சையும் கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் சென்னை வந்ததும் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறதுக்கு ஆர்வலா இருக்கிறேன். விரைவில் வருவேன். தமிழ் விழாவில் கலந்து கொள்ளும் போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி அனைவருக்கும். அடுத்ததாக இப்ப நம்ம அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த புத்தகத்தினுடைய விலை எவ்வளவு அப்படிங்கிறத வந்து நம்ம திரு சின்னராஜ் ஐயா அவர்கள் இப்பொழுது அறிவிப்பார். சார் கேக்குதுல்ல சார்? கேக்குது சார், கேக்குது. அதாவது இந்த இதுல சொல்லுவாங்கல்ல, பெத்தவன் தான் பேர் வைக்கணும், மத்தவன் கூப்பிடணும் அப்படின்னுவாங்க இல்லையா? அதனால எவ்வளவு விலை அப்படிங்கிற அந்த அறிவிப்பு எவ்வளோன்னு சொல்றதுங்கிறது, ப்ளஸ் வந்து இந்த புக்கை வந்து எல்லாமே பேப்பர் பேக்கா ஹார்ட் காப்பியா இருக்கு. ஒரு சார் சொல்லியிருந்தாங்க, அதாவது இதுல போட்டா நல்லா இருக்கும், கிண்டல்ல போட்டா நல்லா இருக்கும் அமேசான்லன்னு. அதுக்கான அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்போம். நம்ம முதல் ஸ்டெப்லயே இருக்கேன், இப்போத்தான் தத்தி தத்தி நடந்துக்கிருக்கேன். நீங்க வந்து லிஃப்ட்ல வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் கண்டிப்பா வந்து நம்ம புக்கு வந்து ஆன்லைன்ல வரும், உறுதியா கிடைக்கும், சாஃப்ட் காப்பி வரும். அது இல்லாம ஹார்ட் காப்பியும் வந்து இப்போதைக்கு ஹார்ட் காப்பி கொடுக்குறோம், அதி விரைவில் எவ்வளவு குயிக்கா முடியுமோ. வீரராஜன் சார் நோட் திஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிடுறேன் அடிஷ்னலா. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த அமேசான் கிண்டல்ல போடுறதுங்கிறதுக்கு இதுக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க யாராவது ஒருத்தர் இருந்தீங்கன்னாலும், எனக்கு நம்ம நண்பர்கள்ல நம்ம ஃபேமிலிக்குள்ள யாராவது இருந்தாங்கன்னா கூட எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லாட்டி நம்ம எம்ஜி கேட்ட, இல்லாட்டி சிங்கப்பூர் கணேஷ்குமார் சார்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. இதை வந்து அந்த ஆன்லைன்ல கொண்டு வர்றதும் உடனே கொண்டு வந்துடலாம். இல்லாட்டி நானே தேடி பிடிச்சி கொண்டு வரணுங்கிற கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து ஆன்லைன்ல நிச்சயமா வரும், கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சுன்னா யாராவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஒன்று. இன்னொரு விஷயம், இந்த புக்கை பேப்பர் பேக்காக இருக்க அந்த புக்கை வந்து எவ்வளவு எப்படி வாங்குறது அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை நம்ம அலுவலகத்தில் மொத்த பேக் ஆஃபீஸையும் பார்க்கக்கூடிய ரத்னவேலை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் புதுசாக அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை, நம்ம டீமில் எல்லாத்துக்கும் தெரியும். ரத்னவேல் வந்து இந்த புக்கை வாங்குறதுக்கான வழிமுறைகள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை இப்போ நமக்கு டீட்டெயிலாக கொடுப்பார். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். இப்போ இந்த புத்தக வெளியீட்டு விழா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாருமே புத்தகத்தை பத்தி பேசினாங்க. புத்தகம் எழுதுறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை கேட்டா தான் தெரியும் புத்தகம் வந்து படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை வந்து படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட மதிப்பெண்களுக்காகவும் அல்லது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்காகவும் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இது மாதிரியான புத்தகங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்து வைக்கும், அல்லது ஒரு புதிய ஒரு கருத்துக்களோடவோ அல்லது ஒரு புதிய சித்தாந்தங்களோடவோ நம்மளை பேச வைக்கும். என்னதான் வாசிப்பு பழக்கங்கள் குறைஞ்சிருந்தாலும் இன்னைக்கும் நீங்க புத்தக கண்காட்சியெல்லாம் இன்னைக்கு நிறைய ஊர்களில் நடக்குது. நீங்க நடக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க கட்டுக்கடங்காத கூட்டமா இருக்கும். ஸ்கூல் பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து விட்டுருப்பாங்க. அது இல்லாம பெரியவங்க நிறைய வந்து புத்தகங்களை வாங்குவாங்க. பெரிய புத்தகங்கள் அல்லது வந்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து ஜென்ரலான அந்த கருத்துக்களை செலக்ட் பண்ணி வாங்குவாங்க. ஒரு சிலர் துறை ரீதியான புத்தகங்கள் மட்டும் வாங்குவாங்க. அது மாதிரி இந்த கூட்டங்களை பார்க்கும்போது இன்னும் புத்தகங்களுக்கான அந்த வாய்ப்பு குறையலை. அதே மாதிரி கிண்டில் எடுத்துக்கிட்டோம்னாலுமே நிறைய வந்து வாண்டட் இருக்குது, நிறைய வந்து புத்தகங்கள் விற்கிது. அப்போ வாசிப்பு பழக்கம் குறையலை, நிறைய வந்து மாறுதல்களுக்கு உட்பட்டிருக்குதே தவிர இன்னும் வந்து குறையலை, இன்னும் அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கு. ரெண்டாவது அடுத்தடுத்து வர்ற மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க, புதிய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறாங்க. புத்தகங்கள் படிக்கிறதுனால நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய விஷயத்த தெரிஞ்சுக்கிறலாம். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் படிக்காட்டியும் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துல ஒரு 2-3 புத்தகங்களையாவது படித்தோம் அப்படின்னாலே ஒரு நமக்கு தெரியாத விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அல்லது வந்து புதிய கருத்துக்கள் புதிய 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 விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பொன்னியின் செல்வன் நாவல் கூட நிறைய படிக்காதவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த திரைப்படம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அதை படிச்சிருந்திருப்பாங்க. அது அவங்க படத்துல பார்க்கறதுக்கும் அந்த நாவல்ல இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்திருக்கும். ஒவ்வொருத்தவங்க மனக்கண் முன்னாடியே அவர் கல்கி எழுதுனது வந்து ஒவ்வொருத்தவங்க மனக்கண் முன்னாடியே அப்படியே அது படமா ஓடுற மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த புத்தகங்கள் இருக்கும். இது மாதிரியே நிறைய புத்தகங்கள் இருக்கு.
அப்போ இதுல நம்ம புத்தகம் எந்த மாதிரியான ஒரு புத்தகம் அப்படின்னா, இன்னைக்கு கூட நான் ஆபீஸ்ல இருக்கும்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, சார் நான் வந்து எந்த புத்தகத்தை படிச்சா ஜோசியர் ஆக முடியும், நீங்க கிளாஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, நம்ம சார் கிளாஸ் எடுக்கிறாரா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. அப்போ எந்த புத்தகத்தை படிச்சாலும் தனக்குன்னு ஒரு சொந்த ஸ்டைல், தனக்குன்னு ஒரு சொந்த நடைய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து அதுல வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான். இன்னொன்று வந்து இந்த புத்தகத்தின் படிக்கிறதன் மூலமா குருவை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்க முடியும். இந்த புத்தகத்துல குரு எங்க இருந்தா அந்த மாதிரியான நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. நிறைய வீடியோக்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த புத்தகத்தை படிக்கும்போது உங்களுக்கு அதுல ஒரு புதிய ஒரு பரிமாணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். மேலும் இது போன்ற புத்தகங்கள் வந்து ஃபியூச்சர்ல வந்து நிறைய வெளிவரும் அப்படிங்கிறதையும் நான் நம்பிக்கையா சொல்றேன். அப்புறம் கிண்டல்ல வந்து கேட்டிருந்தாங்க, அதுவும் அதுக்கான பணிகளும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிச்சயமா அதுக்கான வேலைகளையும் சீக்கிரம் செஞ்சு அதை பார்க்குறவங்க, இதை படிக்கிறவங்க, அதை கிண்டல் மூலமா மட்டுமே புத்தகங்கள் படிக்கிறவங்க அவங்களுக்கும் வந்து பலனடைகிறதன் இதை வந்து அவசியத்தை வந்து இதுல கொண்டு வர போறோம். இப்போ இந்த புத்தகம் வந்து விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புத்தகத்திலே இங்க விலை போட்டிருக்கு. ஆக்சுவலி 199 ரூபாய் இதுல வந்து விலை போட்டிருக்கு. 190 எஸ், ஆமா 190 ரூபாய் அப்படிங்கிற விலையில இந்த புத்தகத்துக்கு விலை நிர்ணயம் பண்ணியிருக்கு. இப்போ இது விலையோட இந்த கருத்துக்களை கம்பேர் பண்ணணும் அப்படின்னம்னா, இது வந்து நிறைய வீடியோக்கள் பேசினது அல்லது வந்து நிறைய புத்தகங்கள் படிச்சது, நிறைய அவங்களோட சொந்த அனுபவங்கள், இதோட எக்ஸ்ட்ராக்ஷனோட கருத்துக்கள், அதாவது ஒரு ஜூஸ் மாதிரி, அதுல இருந்து ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த பாயிண்ட் வந்து ஃபியூச்சர்ல நீங்க ஜோசியம் சொல்றதுக்கு அல்லது வந்து உங்க ஜாதகத்தை பத்தி ஜோதிடத்தை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வகையில உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அதே நேரத்துல இந்த விலை அப்படிங்கிறது சரியான விலை அப்படிங்கிறதையும் நான் நம்புறேன். இந்த புத்தகத்தை வந்து வாங்குறதுக்கு இப்போதைக்கு நம்மகிட்ட புத்தகம் வந்து கையில பிசிக்கலா தான் இருக்கு. அப்போ எப்படி வாங்குறது அப்படின்னா, நீங்க கொரியர் மூலமா வாங்கலாம். நார்மலா நம்ம அலுவலக நம்பர் இருக்கு, 90 95 25 46 46. இந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப்ல இருக்கு. இது கீழே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து இந்த புத்தகத்தோட விலையை மட்டும் ஜிபே அல்லது ஃபோன்பே அது மாதிரி பண்ணிட்டு அதோட உங்க பேரு பிளஸ் உங்களோட அட்ரஸ் இதை வந்து அனுப்பிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புத்தகத்தை கொரியர் மூலமா அனுப்பிச்சு வச்சிருவோம். இதுக்கான கொரியர் கட்டணங்கள் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. இந்த புத்தகத்தோட விலையை மட்டும் நீங்க அனுப்பிச்சு வச்சீங்கனாலே போதும். அதாவது 190 ரூபாய் மட்டும் பே பண்ணீங்கன்னா, அதாவது கூகுள் பே அல்லது ஜிபே அல்லது வந்து பேங்க் டிரான்ஸ்ஃபர், இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஏதாவது ஒரு முறையில பே பண்ணிட்டு அதுக்கான யூடிஆர் நம்பர் அல்லது யூபிஐ நம்பர் அது மாதிரியான விஷயங்களை நீங்க அந்த நான் சொன்ன நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டீங்க, பிளஸ் உங்களோட அட்ரஸையும் சேர்த்து முகவரியும் சேர்த்து அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நாங்க வந்து உங்களுக்கு கொரியர் மூலமா இந்த புத்தகத்தை அனுப்பிச்சு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வசதியா இருக்கும். இதுதான் இந்த புத்தகத்தை இப்போதைக்கு வாங்குற முறை. பிறகு நம்ம குரூப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதையும் இந்த நேரத்துல அதுக்கான சந்தேகங்களையும் பதிலா சொல்றதுக்கு நான் இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா, நிறைய பேர் வந்து ஜூம் மீட்ல நான் கலந்துக்கணும், பட் எனக்கு எப்படின்னு தெரியல. நீங்க வந்து பணம் பே பண்ணிட்டு நீங்க வந்து அந்த பேமெண்ட் ரெசிப்டையும் பிளஸ் வந்து அந்த உங்களோட பேரு அட்ரஸையும் நீங்க நமக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பக்கூடிய எண் வந்து 90 95 25 46 46. இதுதான் நம்பர். 9095254646. இந்த நம்பருக்கு தான் அனுப்பணும். இது வந்து சேட்ல இருக்கு. இப்போ அந்த நம்பர் வந்து உங்களுக்கு சேட்ல டிஸ்பிளே ஆகும், அது பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த நம்பருக்கு நீங்க அனுப்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து புத்தகத்தை எங்களுக்கு அனுப்பிச்சு கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். அப்புறம் இந்த நேரத்துல வந்து நம்ம குரூப்ல நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கணும், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய கேட்குறாங்க. ஆஃபீஸ்க்கு நிறைய ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜூம் மீட்ல கலந்துக்க நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு. ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்றவங்களுக்கு அஸ்ட்ரோ சின்னராஜ் ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஆப்பிள் ஃபோன் யூசர்ஸுக்கு astrochinaraj.net சொல்லிட்டு நம்ம வெப்சைட் இருக்கு. astrochinaraj.net அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் இருக்கு. அதுல நீங்க போயிட்டு லாகின் பண்ணிக்கலாம். உள்ள போனோடனே அதுல உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸ்பெஷல் வீடியோஸ் அப்படிங்கிற தலைப்புல உங்களுக்கு அதுல பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி நீங்க அதுலயே பே பண்ணிக்கலாம். பே பண்ண உடனே அதுல வீடியோஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிரும். அந்த வீடியோஸ்லயே எப்பெல்லாம் உங்களுக்கு ஜூம் மீட் வருதோ அதுக்கான அறிவிப்புகளும் அதுலயே வரும். அதுக்கான ஜூம் அந்த மீட்டுக்கான அந்த லிங்க்கும் அந்த வீடியோஸ்க்கு கீழேயே டிஸ்பிளே ஆகும்.
அது எப்போ உங்களுக்கு அந்த ஜூம் மீட்டிங் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்களோ அப்போ நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜூம் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுதான் இப்போ நிறைய பேர் சமீப காலமாக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த அந்த கேள்விகள், அதுக்கான பதிலை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம விடைபெற நேரம் வந்திருக்கு. இப்போ இந்த புத்தகம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வழிகாட்டியாகவும் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிற கருத்துக்கள் அல்லது வந்து அதோட இதையும் சேர்த்து அல்லது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பெரிய அதாவது நிறைய கருத்துக்களோட ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் மாதிரி தான் இந்த புத்தகம். அப்போ இதை வாங்கி படிக்கிறதன் மூலமா நிச்சயமா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு புதிய அனுபவம் ஏற்படும் அல்லது வந்து ஒரு புதிய ஒரு பலன் சொல்றதுக்கான முறையோ அல்லது வந்து ஒரு சின்ன ஐடியாவோ உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எனவே இந்த வாய்ப்புகளை எனக்கு கொடுத்த இந்த நமது குழுவிற்கும் எம்ஜிகே சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த புக்கு வெளியிடுறதுக்காக நிறைய பேர் அரும்பாடுபட்டிருக்காங்க. இதுல ஒவ்வொருத்தருக்கா பேர் சொன்னா இது வந்து நன்றி உரை ஆயிரும். அதனால நன்றி உரை பின்னால் இருக்குது. அதனால இந்த நேரத்துல அவங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிட்டு இப்போ நான் விடைபெறதுக்கான நேரம். நன்றி, வணக்கம். சார் எம்ஜிகே சார். நன்றி நன்றி ரத்னவேல், அருமையான தகவல், எல்லாத்துக்கும் கூடுதல் தகவலை சேர்த்துட்டீங்க. அடுத்ததாக இப்ப நம்ம நிகழ்ச்சி வந்து நிறைவு பகுதியை நோக்கி இருக்கிறோம். அதனால நம்மளுடைய சிஆர் தளத்துல இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை உங்களுடைய பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சென்ற வாரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதல் வந்து கோல போட்டி, அதாவது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம சேனல்ல ரொம்ப முக்கிய வந்து ஆண்டு விழா, முப்பெரும் விழா, அது வருடம் வந்து மே மாதம் வந்து பழனியில நடத்திட்டு இருக்கிறோம். அதோடைய 2024 முதல் தொடக்கமாக முதல் போட்டி சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆரம்பிச்சிருச்சு கோல போட்டி. அனைவரும் கலந்துட்டு இருக்காங்க. இது விஷயமான தகவல்கள் வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக் மற்றும் அனைத்து சேனல் சிஆருடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பகிர்ந்து வச்சுட்டு இருக்கிறோம். ஜாயின் பண்ணிக்கிங்க. குழந்தைகளுக்கான போட்டிகள் இப்போதைக்கும் இதுல அட்மிஷன்ல இருக்கு. மிக விரைவில் எல்லா போட்டியும் நடந்துட்டு இருக்கு. நமக்கு சிடிசி அப்படிங்கிற சின்ராஜ் தமிழ் சேனல் மூலமாக இந்த நிகழ்ச்சிகள் வந்து நடத்தி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. ஜோதிட தளத்துல இருக்கிறவங்க அந்த சிடிசி தளத்திலையும் இணைஞ்சுக்கலாம். போட்டிகள் எல்லாத்துக்கும் பொதுவானது தான். அதை பத்தி தகவல் வேணும்னா என் நம்பருக்கும் இல்ல நம்ம எந்த குரூப்ல நீங்க இருக்கீங்களோ அதுல கொடுத்தீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து மே மாசம் 2024க்கான போட்டிகள் இப்போது நடைபெற்று இருக்கு. அடுத்ததாக நாம் அனைவரும் அடுத்த மாதம் ஜனவரி 20ஆம் தேதி நமது சென்ற வருடம் முதல் பாத யாத்திரை தொடங்கப்பட்டது. இந்த வருடம் 2வது பாத யாத்திரை ஒட்டஞ்சத்திரம் குழந்தை வேலப்பர் கோயில்ல இருந்து சனிக்கிழமை காலை 7 மணி அளவில் தொடங்கி இருக்கிறது. 2 நாட்கள். 21 ஞாயிற்றுக்கிழமை பழனியில் நாம் விழாவை முடித்து விடைபெற இருக்கிறோம். அதற்கான முன்பதிவு ஆல்ரெடி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. இன்னும் சில தினங்களே முன்பதிவை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். யாரெல்லாம் இப்ப கூட அதுல பண்ணாம இருக்கிறீங்களோ மீண்டும் ஒரு முறை நாளை இல்லை நாளை மறுநாளுக்குள்ள அனைத்து தளங்களிலும் நாங்க அந்த கூகுள் ஃபார்மை கொடுக்குறோம். தயவு செஞ்சு ஃபில் பண்ணிருங்க. ஏன்னா முதலில் வருவதற்கு முன்னுரிமை, ஏன்னா அதுக்கு அதிகமா நம்ம அக்காமடேட் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையில இருக்கு. தயவு கூர்ந்து யாரெல்லாம் பழனி பாத யாத்திரைக்கு எங்களோட இணையறீங்களோ சீக்கிரமே முன்பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான படிவங்கள் எல்லா தளத்திலும் நாளை மறுநாளுக்குள் மீண்டும் ஒரு முறை பதிவேற்றப்படும் என்ற தகவலையும் இப்போ தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப நம்ம வந்து அடுத்தது நிகழ்ச்சி நிறைவு பகுதி தலைவரிடம். சார். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற கூடாது, அப்படி இல்லை. இப்போ வந்து நிறைவு பகுதி. அதாவது ஒரு புத்தகத்தை வந்து திறந்தோம்னா அதில் அந்த ரைட்டருடைய இதயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கை துணையார் பேசினப்ப சொன்னாங்க. இதுல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த எழுதுறவங்க யாரும் இதயம் இல்லாதவர்கள் அல்ல, அவர்கள் வந்து அவங்களுடைய மொத்த கருத்தையும் உள்ளார்ந்து வெளியிடுறதுக்கு தயாரா இருந்து தான் வெளியிடுவாங்க. அந்த புத்தகம் சிறந்ததா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த புத்தக வெளியீடு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வேண்டாம், அதான் வந்துருச்சுல்ல, பிரிண்ட் ஆகி வந்துருச்சுல்ல, அப்படியே கொடுத்துடலாமுங்க, சேல்ஸ் கூட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எம்ஜிகே சார் தான் என்னன்னாரு, அதெல்லாம் முடியாது, வந்து நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னுவாங்கல்ல, அது மாதிரி எனக்கு பெட்ருமாஸ் லைட்டு தான் வேணும் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி எம்ஜிகே சார் தான் சொன்னார், இல்லை இல்லை நீங்கள் வந்து வெளியீடுன்னு ஒன்று வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார்.
நான் வந்து இருக்கட்டும் சார், ஆனால் இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது, வெளியீடுன்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கம்பல் பண்ணி அந்த வெளியீடுன்னு கொண்டு வந்தது வந்து அவர் சார் தான். இந்த ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த வகையில் முதற்கண் அவருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் நிறைய பேரை நினைவு கூறத்தக்க ஒரு தருணம். என்ன காரணம்னா, நம்மளுடைய அஸ்ட்ரோ கவுன்சில், அந்த கவுன்சிலை நடத்துறது வந்து சிங்கப்பூர்லேருந்து திரு கணேஷ்குமார். அவர் வந்து வயசு கம்மி தான், என்னை விட வயசு கம்மி அப்படியே வச்சுக்கிருவோம், உங்களோட வயசு கூடவும் இருக்கலாம்ல, வயசு கம்மி தான் இருந்தாலும் ரொம்ப பொறுப்பாக எடுத்து அந்த இதை நடத்துறதுங்கிறது வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரியும். ஒரு கமிட்மெண்ட்டில் உள்ளே வந்து உட்காந்துட்டோம்னா அதை பர்ஃபெக்டாக பண்ணணும்னு. அந்த வகையில் நம்மளுடைய அந்த அஸ்ட்ரோ சின்னராஜ் ஆப்பில் நடக்கக்கூடிய அஸ்ட்ரோ கவுன்சில் இருக்குது பாருங்க, அந்த கவுன்சிலில் நிறைய சாதனைகள், நிறைய ஜாதகங்களை வந்து போட்டு பழகிறதுங்கிறது, பலன் சொல்லி பழகிறதுங்கிறது. ஒரு நாள் நான் இப்போ கவுன்சில் போகிறதே இல்லை, ஒரு நாள் நான் வந்து உட்காந்து அந்த அவங்க கவுன்சிலில் அவங்க பலன் சொல்கிறத பார்த்தது உண்மையிலேயே ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா அவ்வளோ அட்டகாசமாக, அதாவது விஷயம் என்னென்னா நம்ம வந்து எவ்வளோ வேகமாக பலன் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் சக்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி வேகமாக எடுக்கல, ஷார்ப்பாகவும் எடுக்கணும் அப்படிம்பாங்க. அந்த ஒரு ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான தடத்தை இன்னைக்கு வரைக்கும் நிர்வகிச்சுட்டு வரக்கூடிய திரு கணேஷ்குமார் சார், சிங்கப்பூர், அவர்களுக்கு நன்றி. அவர் மட்டும் அதில் கலந்துக்கிட்டா அது ஒரு மாதிரி. ஆனால் அவர் வந்து ஒரு குடும்பமாகவே நம்ம டீமில் கலந்துக்கிறார். அவர் வந்து அஸ்ட்ரோ சின்னராஜ் ஆப்பில் வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறாரு. சின்னராஜ் தமிழ் சேனல்னு இருக்கு இல்லையா, அந்த தமிழ் சேனலில் அவங்களுடைய துணைவியார் திரு அருணா கணேஷ்குமார், திருமதி அருணா கணேஷ்குமார் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு கீழே ஒரு வாண்டு இருக்கு அவங்க வீட்டில், அதுவும் அந்த ப்ரோக்ராமில் அந்த இதை தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குது. அப்போ அது மாதிரி ஒரு குடும்பமாக இறங்கி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம். அதனால் அவருக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் எம்ஜிகேன்னு அழைக்கக்கூடிய திரு கணேஷ்குமார் கோயம்புத்தூர், அவர் அதே மாதிரி தான். அவர் வந்து வேலை நிமித்தமாக கோயம்புத்தூரில் இருப்பார், சென்னையில் இருப்பார், அரக்கோணத்தில் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அப்படின்ன மாதிரி சமயத்தில் மைக்கோடவும் இருப்பார், மைக் இல்லாமலும் இருப்பார், எடுக்கிற மாதிரியும் பேசுவார், எடுக்காத மாதிரியும் பேசுவார் அப்படின்றாங்கல்ல. அந்த மாதிரியான கண்டிஷனில் அவர் வந்து நம்மளுடைய இந்த விழா, அதாவது பாத யாத்திரையாகட்டும், தமிழ் விழாவாகட்டும், அல்லது போட்டிகளாகட்டும், இது எல்லாத்துலேயும் வந்து தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணி அந்த டீமை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட அவர் பண்ணக்கூடிய அந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நம்ம சேனலுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே சுற்றி வர்றதுக்கு ஒரு ஆதார சக்கரம்னு ஒன்று வேணும். அந்த ஆதார சக்கரம் பொள்ளாச்சியில் இருக்குது. அதாவது பணம் வேணும்ல, அந்த பணம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்து கையில இருந்தும் வந்து அது ஒருத்தர் கையை போய் சேர்ந்து அங்கேருந்து அது செலவாகி அதுக்கான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தூக்கி சமக்கிறதுங்கிறது திருமதி அருணா ஜோதி மேடம். அவங்களுக்கும் வந்து அவங்க தான் கேட்டாங்க, கொடைக்கானல் போயிருக்கேங்க, புஸ்தகம் எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்ல, அங்கே டெய்லியுமே ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்னாச்சு புஸ்தகம் எந்த லெவலுக்கு வந்திருக்கேன்னு. நம்ம எங்கே லெவலுக்கு வர்றது, அது வெள்ளை பேப்பராக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரியான எனக்கு வந்து நான் பேச்சில் வந்து ஏதாவது ஒரு மேடை பேச்சாகட்டும் அல்லது வந்து ஜூம் ஆகட்டும், ஏதாவது ஒரு பேச்சில் ஒரு வார்த்தை முன்னும் பின்னும் வந்தால் கூட இது நீங்கள் பேசுறது தவறு அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரு டீச்சர். ஏன்னா அவங்க இயல்பாகவே டீச்சர். அப்போ ஒரு டீச்சரோட குடும்பம் நடத்துறது எம்பிட்டு கஷ்டம்னு டீச்சரை கல்யாணம் பண்ணவங்களை கேளுங்க தெரியும். ஏன்னா நான் வாத்தியாரை தானே நானும் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் அவங்க ஒரு வாத்தியார். அப்போ அந்த பெரம்பை சொல்லட்டுறதுக்கு கொஞ்சம் கூட இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் நெற்றிக்கண் தரப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற அளவுக்கு அப்படி ஸ்ட்ராங்காக பேசுவாங்க. அவங்க வந்து நம்ம குரூப்பை வழிநடத்தி கொண்டு போகிறதுல, அதுவும் வந்து பொருளாதார ரீதியான பல விஷயங்கள்ல அவங்க ஹெல்ப் பண்ணுறதும் இல்லாமல் அந்த வசூல் பண்ணுறதுங்கிறது, கலெக்ட் ஆகிற பணத்தை செலவு பண்ணுறதுங்கிறது, அதுக்கான அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய திரு அருணா ஜோதி மேடம். அதை அடுத்து எடுத்துக்கிட்டோம்னாக்க நம்மளுடைய ஒவ்வொரு மீட்டிங்க்கும் என் பேரை வெளியே சொல்லாதீங்க, என்னைய கூப்பிடாதீங்க ஸ்டேஜுக்கு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் நம்ம இதில். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவர் பண்ணுற கான்ட்ரிபியூஷன் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதாவது பசிப்பினி என்னும் பாவியது தீர்த்தோர் இசைச்சொல் அளவை கென்னா நிமிராது ஆற்றுனர் கழிப்போர் அறவிலை பகர்வோர் மேற்றே உலகின் மெய்ஞனை ஆழத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்றாங்க மணிமேகலை இல்லையா. அப்போ சோறு ஓட்டவேன் இதுனா உசுறு கொடுத்ததுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம இந்த திருநெல்வேலியில் இந்த வெள்ளத்தில் வந்து அந்த
புல்லாவெளி கிராமத்து மக்கள் சொல்லல, ஒரு நேரம் சோறு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்க, ஒரு பாட்டில் தண்ணி கொடுக்க ஆள் இல்லைன்னு அவங்க பேசுறத கேட்டா கண்ணில் தண்ணி வந்துடும். அது மாதிரியான அந்த உணவு அப்படிங்கிறது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்றாங்க. அப்படி அந்த உணவு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை அது சம்மந்தப்பட்ட எதுவுமே நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. சார் இவ்வளோ பேர் வர்றாங்களா, சரி ரைட் நான் விடுங்க நான் பார்த்துக்கிறேன். அவருக்குன்னு ஒரு டீமோட வருவார். யாரு? தர்ஷன். நம்ம இந்த ஒர்க் பண்ணார் பாருங்க புக்குக்கு, அவரோட அந்த தர்ஷனோட சேர்ந்த ஒரு டீமோட வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை நம்ம திரும்பவே வேண்டியதில்லை. மொத்தத்தையும் எத்தனை நேரம் சாப்பாடு, டீ, அது ஸ்நாக்ஸ், அது இதுன்னு அத்தனையும் அடிச்சு நொறுக்கு, இத்தனைக்கும் தன்னுடைய காசை செலவு பண்ணி அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய, அதாவது தமிழ் விழாவாகட்டும் அல்லது எந்த விழான்னு நம்ம கூப்பிடுறதுக்கு தான் நம்ம யோசிச்சு கூப்பிடணுமே தவிர ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் அப்படி இறங்கி செய்யக்கூடிய திரு ரகு உலகத்திலக ரவி அவர்கள். அது மட்டும் இல்லாம இந்த போட்டிகள்லாம் நடத்துகிறப்ப வந்து ஒரு போட்டிக்கும் உறுதுணையாக நிற்கக்கூடிய நம்ம பல்லவி மேடம், அதே மாதிரி சக்தி கணேசனுடைய ஒய்ஃபு புனிதா, இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன். யாருப்பா? கீதை யாரும் கடைசியில் வர்றாங்க. அவங்க வந்து அதாவது தமிழ் சேனலில் வந்து இந்த பக்கம் வந்து அருணா ஜோதி மேடம் இருக்காங்க பொள்ளாச்சியில் அப்படின்னா, அந்த பக்கம் கீதையாரம் மேடம் இருப்பாங்க. அந்த கீதையாரம் மேடம் நேற்று முந்தானேத்து 2 நாளும் தொடர்ந்து ஃபோன் அடித்தாங்க. குருநாதா அந்த வீடியோ அப்லோடு பண்ணாமல் வச்சுருக்க, குருநாதா நீ பண்ண எழுதிய பாடல் தவறுன்ற மாதிரி அப்படித்தான் பேசுவாங்க. அப்போ அந்த கீதையாரம் மேடம் வந்து இந்த சிங்கப்பூர் கணேஷ்குமார் சார் எப்படி அவருடைய மனைவி அவருடைய வாரிசு எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி இங்கே கீதையாரம் மேடம், கீதையாரத்துடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு தடவை மைக்லேயே வந்து ஒரு பாடல் பாடி காமிச்சாரு பழனியில், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அது இந்த கடந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்களுடைய தாய் தகப்பனார், அவங்க வயசுக்கு இன்னும் சொல்லணும்னா அந்த அம்மா வந்து ஆடியே பாடிட்டாங்க. எனக்கு ரொம்ப புல்லரிச்சு போச்சு அது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். அப்படி இதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு குடும்பமாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. நம்ம எதுவுமே கொண்டு போகிறதில்ல சார். நம்ம வச்சிருக்க காசு பணம் போக்குவரத்து எதையுமே கொண்டு போகிறதில்ல. இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான்பொருள் செல்வமும் நில்லா புத்தேல் உலகமும் புதல்வரும் பாரார் மிக்க அறமே விழுத்துணையாவது அப்படின்றான். நம்ம எத்தனை பேர்த்த சந்தோஷப்படுத்தணும், அது மட்டும்தான் நம்ம கிட்ட நிற்கும். அப்போ நம்ம அதைத்தான் எடுத்துட்டு போகிறோம். ஸோ அந்த அனுபவங்களை புதுசாக நம்ம அனுபவங்களை கிரியேட் பண்ணுறதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அந்த கிரியேட் பண்ணுறதுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய அத்தனை ஆரக்கால்கள் இப்போ நான் சொல்லியிருக்கேன். எல்லாருமே இன்னும் நிறைய பேர் சொல்லாமல் விட்டுருக்கேன். சக்தி கணேசன் இருக்காரு, சிஆர் அஸ்ட்ரோ டிஜிஎல்ல வந்து சக்தி கணேசனுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவர் வந்து இன்னும் சொல்லணும்னா ஜோதிட வெறியர் அப்படின்னு சொல்லலாம். புனிதாவை கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. அவர் ஜோசியத்து போனுன்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த போனுக்குள்ளேயே குப்புற விழுந்துருவாரு. அப்புறம் ஜோசியத்தை விட்டு வெளியிலேயே வரமாட்டாரு, அங்கனே தான் கிடப்பாரு அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜோதிடத்தை சுவாசிக்கக்கூடியவனாக திரு சக்தி கணேசன் அவர்கள். அப்போ இது மாதிரி எல்லாரும் சேர்ந்து இழுக்கக்கூடிய அந்த தேர் தான் நம்மளுடைய இந்த சேனல். அப்போ நான் சேனல் ஆரம்பிச்சு இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறப்பெல்லாம் வந்து சார் நான் நிஜமாலுமே சொல்றேன், நிறைய பேர் சிரிச்சாங்க. என்னையா இன்டர்நெட்ல கொண்டு போய் குருவை காணாம சனியா காணாமனுக்கிட்டு இருக்க, என்னையா அது அப்படின்ற மாதிரி அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அத்தனை ஜோதிடர்களும் ஆன்லைனுக்குள்ள வர்றாங்க. வரட்டும், அது வர்றது வந்து ஒரு நல்ல ஒரு துவக்கம் அப்படி. ஆனா அந்த ஆரம்பம்னு இருக்கு இல்லையா, அந்த இனிஷியேட் பண்றதுன்னு இருக்கு இல்லையா, அது எவ்வளவு கஷ்டம். அவ்வளவு சிரமமான ஒரு நேரங்கள்ல இந்த இதுல உள்ள வரையில எனக்கு தெரியாது இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு. நம்ம எத்தனை குழந்தைகள் வந்து சந்தோஷப்பட்டிருக்காங்க சார். எங்க திருநெல்வேலி எங்க இருக்கு, தென்காசி எங்க இருக்கு, கடையநல்லூர்ல இருந்து எல்லாம் வேன் பிடிச்சி வந்திருந்தாங்க நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த குழந்தைகளுடைய சிரிப்பு அப்படிங்கிறது, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தையுடைய சிரிப்பில் சொர்க்கத்தையே காணலாம் அப்படிம்பாங்க. அந்த வகையில் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கறதாகட்டும், அவங்க அந்த அந்த ப்ரைஸ்ன்னு ஒன்று வாங்கி அந்த சந்தோஷப்படுறது, பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அந்த ப்ரைஸ்ன்னு வாங்கி சந்தோஷப்படுறதுங்கிறது, அவங்க அந்த குழந்தைகளை மேடை ஏற்றி பார்க்கல, அந்த பெற்றவங்க முகத்தில் இருக்கக்கூடிய பூரிப்பு அத்தனையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவாகவும் இருக்குது. அப்பேற்பட்ட இந்த நம்மளுடைய மொத்த விஷயத்தையும், அதாவது இந்த மொத்த சேனலையும் இழுத்துட்டு போகக்கூடிய அத்தனை பில்லர்களும் தான் இப்போ நான் சொன்ன பில்லர்கள். இதில் இன்னும் ஒரு சிலர் நான் விடுபட்டிருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து இழுக்கக்கூடிய விஷயம்தான். இதுல வந்து நான் வந்து முன்னால என் பேரு முன்னால நிக்குது. நான் என்ன நினைச்ச ஆரம்பிச்சேன், சரி நம்ம அடையாளம் தெரியட்டும், நம்ம தான் பண்றோம்னு அடையாளம் தெரியட்டும்ங்கிறதுக்காக போட்டேன். அப்ப யாரும் இல்லை. அதுக்கப்புறம் இது எல்லாம் ஒரு பெரிய டீம் ஆகி இவ்வளவு பெருசாகும்னு தெரிஞ்சுன்னா பொதுவான பேரை கூட வச்சிருந்திருப்பேன். இப்போ கூட நான் வந்து சின்னராஜ் தமிழ் சேனல் அப்படின்னு வச்சிருக்கோமே, நம்ம அப்படி வச்சிரு அதுக்கு வேற ஏதாவது கூட வச்சிருக்கலாமா அப்படின்னு யோசிச்சிருந்தேன். சரி சிடிசின்னாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ சிடிசி அப்படின்னு
பேரை அங்கே மாற்ற முடியல, இருந்தாலும் ஜிடிசிங்கிற ப்ரொனவுன்சியேஷனோட நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு நல்ல நேரத்தில் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் இத்தனை பேர் கலந்துக்கிட்டு வாழ்த்துறை வழங்கிய, இன்னும் வந்து நிறையா ஐடியாஸ் கொடுத்த, அதே மாதிரி மேலும் மேலும் புத்தகங்கள் எழுத சொல்லி இன்னும் ஆர்வத்தை தூண்டி இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து இந்த விழா வந்து நடைபெற உறுதுணையாக கூட இருந்து இப்போ வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய 2 கணேஷ்குமார் அவர்களுக்கும் மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாமல் நம்ம பழனிவேல் ஐயா பேசல தான் சொன்னாங்க, நான் எப்படியும் புஸ்தகத்தை இந்தியாவுக்கு வந்து வாங்கி, நீங்கள் புஸ்தகம் வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், ஒழுங்காக நடந்து வர்றதுக்கு வந்து சேர்ந்துருங்க. போன தடவை வந்து அவருக்கு காலுக்கு பேண்டேஜ் போட்டுக்கிட்டு நடந்து வர்றாரு சார். கேட்டாங்க, நான் நடந்து வந்துடுவேன் சார் அப்படின்னா, நீங்கள் நடந்து வந்தது போதும், வண்டியில் ஏறி வாங்க கம்முன்னு அப்படின்னு. ஏன்னா ஆர்வம் இருக்குது சார் மனசில். ஏன்னா பாத யாத்திரையாக பழனிக்கு நடந்து வர்றது அப்படிங்கிறது போன தடவை வந்து நான் இதை வந்து பெருமையோடு சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம். நம்ம சேனலில் நான் பெருமை பேச போகிறதில்ல, இருந்தாலும் இந்த இடத்த பெருமையாக சொல்லலாம். என்ன சொல்லலாம், போன தடவை நம்ம குரூப்பில் பழனிக்கு நடந்த அத்தனை பேருமே ஏதாவது ஒரு விதத்தில் நல்லது நடந்திருக்கு, நான் இதை பண்ணியிருக்கேன், எனக்கு இது சக்ஸஸ் ஆகிருக்கு, நான் இதில் எனக்கு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பலதையும் ஈவன் இன்னைக்கு மத்தியானம் கூட கேள்விப்பட்டேன். ஒருத்தர் பத்திரிக்கை வைக்க வந்தவர் அதை பத்திரிக்கை கொடுத்துட்டு சொல்லிட்டு போகிறார். அப்போது அத்தனை விஷயங்கள் இது நம்ம கையில இருந்து பண்ணல சார். நம்ம மனசு என்னவோ அதுக்கு தான் பலன் கொடுக்குறான் ஆண்டவன். நல்ல மனசோட இறை சிந்தனையோட நம்ம வந்து அன்னைக்கு பாத யாத்திரை போனதுக்கான அத்தனை பலனும் கிடைச்சது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ங்கிறோம். அந்த வகையில இந்த வருட பாத யாத்திரையும் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ரெஜிஸ்ட்ரேஷனை சார் சொல்லியிருந்தாரு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, அந்த வர்றவங்களுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்கக்கூடிய பல விஷயங்களுக்காக எத்தனை கவுண்ட்டுன்னு நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்கிறோமே தவிர வேற காரணம் கிடையாது. அதில் முடிஞ்சவங்க கலந்துக்கலாம். நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், எதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர் அப்படின்னு ஒரு கவி உண்டு. அப்படின்னா நீங்கள் காசு கொடுங்கன்னு அர்த்தம் இல்லை, அப்படி இல்லை. அதாவது இதில் வந்து நீங்கள் எனக்கு டொனேஷன் கொடுங்க, நான் எதையும் கேட்க போகிறதில்ல, இப்போ இல்லை, எதுக்குமே கேட்கல. இருந்தாலும் அந்த அதாவது இந்த மாதிரியான நிகழ்வுகளில் பங்கெடுத்துக்கிறதுங்கிறது ஒரு கொடுப்பினை. இதில் நீங்கள் பணம் கொடுத்து டொனேட் பண்ணுறதுல சொல்லலை, இதில் நடந்து வந்துடுறதுல அது வந்து ஒரு கொடுப்பினை. இது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம நடந்து வர்றோம் இல்லையா, நம்ம நடந்து போய் சாமி கும்பிடல, நம்ம கூட நடந்து வர முடியாதவர்கள், அந்த நடந்து வர முடியலங்கிற மனநிலையில் இருக்கிறவங்க, அல்லது என்னால் நான் நடந்து போகணுங்கிற மாதிரியான எண்ணத்தில் இருக்கவங்க, ஏதோ ஒரு காரணத்தில் வர முடியாதவங்க, அத்தனை பேர்த்துக்கும் சேர்த்து தான் நம்ம சேனலே அங்கே உட்காந்து வேண்டிக்குது. அதனால் நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல எண்ணங்களும் நிறைவேற எல்லாம் வல்ல முருகப்பெருமான் நம்ம எல்லாத்துக்கும் அருள் புரிவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட, ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம்புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளேன்னு முருகப்பெருமானை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி. நன்றி.